அனைவரையும் வரவேற்க முனைவர் அரசு செல்லையா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய உரை நிகழ்வுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற முறை நம்ம ஒரு பதிவை பேராசிரியர் ராஜ் முத்தரசன் பதிவை சொல்லி அது ஊக்கப்படுத்தினது, கச்சேரி களை கட்டிவிட்டது அப்படின்னு சொன்னேன். இந்த முறை இன்னும் சிறப்பா ஒரு செயல் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க உள்ள அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் இந்த 17 பேசுறவங்களும் மிகப்பெரிய அளவுல பங்களிச்சிருக்காங்க, தமிழுக்கு பங்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாரையும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆழமா தெரியாது. குறிப்பா இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லணும். இப்போ இலக்கியம் அப்படிங்கிற முறையில திரு பீட்டர் எரோனிமோஸ் அவர் தமிழ, சங்கத்தமிழ, இலக்கிய தமிழ எல்லாருக்கும் கொடுக்கிற முயற்சியில நீண்ட காலமா இருக்கிறாரு. இப்ப இணைப்புல இருக்கிறாரு. நம்ம முனைவர் பிரபாகரன் அவர்கள் புறநானூற்று உரை இப்ப சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. அந்த முறையில இப்போ இருக்கிற சங்கர சரவணன் அவர்கள் முனைவர் பட்டம் வெட்டனரி சயின்ஸ்ல, கால்நடை மருத்துவத்துல அவரு தமிழை ஆழமா படிச்சு அவரு ரொம்ப சிறப்பு. அவரை நம்ம குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தினது திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்கள். அதனால இந்த ரொம்ப ஒரு இப்போ எல்லாருமே சொல்லித்தரணும், எல்லாருமே கேட்கிறோம். சாக்ரட்டிஸ் மெத்தட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங் சொல்லுவாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒரு திறமை, தனித்தனி அனுபவங்கள் இருக்கு. அதை இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லி அதை விளக்கி அது போது புதிய புதிய செய்திகள் நமக்கு தெரிய வருது. இப்போ மொழிகள்லையும் நம்ம நிறைய பங்களிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒண்ணு சொல்லணும். இப்போ வழித்தொழில் ஆண்ட உறவோன் அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் உரை நிறுத்திருக்காங்க, போன உரை. அதுல நிச்சயம் நீங்க எல்லாரும் கேட்கணும். அது அந்த 10-10ன்னு 4ஆம் 10 போயிட்டு இருக்கு. அதுல கடல் வாணிகம் ரொம்ப ஒரு காம்ப்ரஹென்சிவ் டாக். அதுல என்ன ஆச்சு நமக்கு, இப்போ ஒரு பெரிய நடுப்புற ஒரு பக்கத்தை காணாங்கிற மாதிரி. ஆனாலும் இப்ப குரல்ல அது கடைசியில முடிக்கும் போது நான் சொல்லிடுறேன். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடலோடும் நாவாய் அப்படின்னு சொல்றாரு. எனவே இலக்கியத்துல அப்படியே பதிவா இருக்கு. அதை நம்ம நிறைய ஆழ்ந்து படிக்கணும், இத தெரிஞ்சுக்கணும். அந்த முறையில ஒவ்வொரு உரையும் போல இந்த உரையும் தனிச்சிறப்பு மிக்க உரை. அதுல கடைசியா பாலகிருஷ்ணன் சொல்லுவாரு, வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு வேண்டும். இந்த 17 அத்தியாயங்கள்லயும் அந்த பொறுப்புணர்வு மிகுந்து இருக்கும். ஒரு மாறுபட்ட கருத்தை பதிவு பண்ணதுலயும் அவ அழகா பதிவு பண்ணிருப்பாரு. அதுவும் இல்லாம ஒரு ஆய்வு முறை, எல்லாமே ஆய்வு முறை. அதாவது ஒரு மாற்று கருத்து அது நிரூபிக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை தான் அந்த புத்தகமே இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அந்த வழியில நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்தது மாதிரியே எல்லா அத்தியாயங்கள் படிக்கும் போதும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்க கட்டாயம் வரணும்னு உங்களை கேட்டுக்கிட்டு இந்த வரையில மீண்டும் மீண்டும் உங்களை வருகின்ற வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக சென்ற வாரத்தின் இயல் திறனாய்வை கொஞ்சம் நம்ம ஒரு மீள்பார்வையாக ஒரு சிறு தொகுப்பாக பார்க்கலாம். ஏன்னா அது இன்றைய நடக்க இருக்கும் திறனாய்வுடன் தொடர்பு படுத்தி இதை ஒரு தொடர் சங்கிலி போல் நம்ம எண்ண ஓட்டத்தை எடுத்துக்கொள்ள போறதுக்கு ரொம்ப ஒரு துணையா இருக்கும். அதனால சென்ற வார திறனாய்வை நான் செய்ய போகிறேன். சென்ற வாரம் திறனாய்வு செய்யப்பட்ட இயல் 4, அதன் டாபிக் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். செய்தவர் பேராசிரியர் ராஜ் முத்தரசன் அவர்கள். வெகு சிறப்பாக ஒரு திறனாய்வு செய்து நம்மளுக்கு ரொம்ப விளக்கி சொன்னார். அதன் சிறு தொகுப்பு தான் இது. முத்தரசன் ஐயா என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த இயலை 3ஆ பகிர்ந்துகிட்டாங்க. முதல் பகுதி திராவிட மொழி தோற்றம் எங்க தோன்றி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆய்வு. அடுத்தது சிந்துவெளி சமவெளியில் திராவிட மொழி, அங்க பேசப்பட்ட மொழி ஒரு திராவிட மொழியாக இருக்கக்கூடுமா என்பது ஒரு ஆய்வு. மூன்றாவது ஒரு மொழியியல் ஆய்வு, அதாவது ஒரு லிங்குவிஸ்டிக் ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல முதல் ஆய்வுல அவரு ஸ்வெல்பெல்லி அப்படின்ற ஒரு ஆய்வாளரின் தரவை எடுத்துக்கொண்டு திராவிட மொழி பேசிய குடும்பத்தினர் ஜாக்ரோஸ் மலைத்தொடர், அதாவது இப்போது இருக்கும் ஈரான், ஆப்கானிஸ்தான் நடுவில் இருக்கும் மலைத்தொடரில் இருந்தவர்கள், அவர்கள் கீழிறங்கிய திராவிட மொழி பேசும் மேய்ச்சாளர்கள்,
சிந்து சமவெளி மக்களுடன் இணைந்து ஒரு திராவிட தாக்கத்தை தந்திருக்கிறார்கள் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி அதற்கான தரவாக, அதாவது டேட்டா, அங்கு குகைக்குள் கண்டெடுக்கப்பட்ட முழு நியண்டர்தல் குகை மனிதர்களின் எலும்புக்கூட்டின் மரபணுக்கள் தமிழ்நாட்டில் வாழும் இருளர்களிடம் காணப்படும் ஒற்றுமையை அறிவியல் அடிப்படையில் உறுதி செய்தார். அடுத்தது, சிந்துவெளியில் பேசப்பட்டது திராவிட மொழியா அப்படின்ற ஒரு அடுத்த கேள்விக்கு பெல்வுட் என்ற ஆய்வாளரின் தரவை எடுத்து பண்டைய இடப்பெயர்வுகள் குறித்து தரவுகளை பெறுவதில் மொழி குழுமங்களுக்கு மிக முக்கிய அடிப்படை ஆகும். மொழிகள் வெகு தொலைவில் இருக்கும் பெரிய அளவிலும் பரவுவதற்கும் ஒட்டுமொத்த மக்களின் நீண்டகால பேச்சு மொழியாக நிலை பெறுவதற்கும் பின்னணியில் அந்த மொழிகளை பேசுபவர்களின் இடப்பெயர்வே காரணம் என்ற பெல்வுட் கூறிய தகவலை பகிர்ந்து கொண்டார். இதே அடிப்படையில் அவர் சொன்ன இன்னொரு கருத்து ராக்கி கார்கி அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பெண் எலும்பு கூட்டில் இருக்கும் மரபணுக்கள் நமது இருளர் தொல்குடியிலும் காணப்படுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார். அவர் பல புத்தகத்தில் இடம்பெற்ற பல ஆய்வாளர்களின் கருத்துக்களை அவர் முன்வைத்தார். அதோட சிறிய தொகுப்பு தான் இது. அதாவது 2 மாடல் இருக்குதுங்க. மக்கள் மைக்ரேட் ஆனதுக்கான 2 மாடல் இருக்கு. ஒன்று மைக்ரேட்டரி மாடல். இது அறிவியல் சம்பந்தப்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய ஒரு மாடல். இதில் வந்த தரவுகள் அனைத்தும் ஆய்வுகளின் முயற்சியால் எடுக்கப்பட்ட தரவுகள். அதனால் இது நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய தரவுகள், நம்ம கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தரவுகள். இன்னொன்று ஒரு ஸ்பெகுலேட்டிவ் தியரி இருக்கு. ஸ்பெகுலேட்டிவ் தியரி எப்படின்னாக்க நாம ஊகிக்கிற தியரி, இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், ஒரு கண்டம் இருந்திருக்கலாம், அங்கிருந்து ஜனங்க வந்திருக்கலாம் அப்படின்ற ஸ்பெகுலேட்டிவ் தியரி. அதை நம்ம தரவுல கொள்ள வேண்டாம். இந்த குடிபெயர்வு மாதிரி, அதாவது மைக்ரேட்டரி மாடல் சப்போர்ட்டட் பை சுனிதி குமார் சாட்டர்ஜி. இவர் ஆரியர் வரவுக்கு முன்னதே இந்த ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல இவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் இங்க ஒரு தொகுப்பா கொடுத்திருக்கிறேன். சுனிதி குமார் சாட்டர்ஜி, ஹென்ரி ஹீராஸ், ஐராவதம் மகாதேவன், ஆஸ்கோ பர்போலா, இப்ப நமது ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்கள், அப்புறம் இப்ப நம்ம முத்தரசன் ஐயாவையும் இதுல சேர்த்துக்கலாம். அவரு வழிமொழிகிறது நிறைய மொழியியல் ஆய்வுகளையும் நமதில் உட்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வுகளுக்கான தரவுகளை நம்ம பெற்றாக்க இன்னும் கரெக்டா நல்ல ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு. அதான் இந்த அறிஞர்கள் ஆய்வுகள் திராவிட மக்களின் பண்பாட்டு வரலாறு, மொழி தொடர்புகள், கலாச்சாரம் மற்றும் குடிபெயர்வு குறித்து பல்வேறு கோணங்களில் ஆதாரங்களை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம முத்தரசன் ஐயா இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபட்டதுனால முதல்ல இந்த பண்பாட்டின் பயணம் என்ற புத்தகம், அதுக்கப்புறம் நாங்க இந்த வட்டத்தில் படிக்கப்பட்ட மற்ற புத்தகங்களின் ஒரு தாக்கத்தினால அவர் தனிப்பட்ட முயற்சியில் ஆய்வுகளை தொடர்ந்து மொழியியல், அதாவது லிங்குவிஸ்டிக் அந்த ஏரியால அவரு மேற்கொண்டு இருக்கிறார். இப்போ ஒரு 3 மாசமா அவர் மேற்கொண்டு இருக்கிறார். அதற்கு நமது வட்டத்தில் இருக்கும் ஸ்ரீதேவி மற்றும் பாமா ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. அதன் மூலம் அவர் கண்டுபிடித்ததையும் இங்க நான் ஒரு தொகுப்பா கொடுத்திருக்கிறேன். அதாவது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றேனாக்க, சிந்து சமவெளியில் ஒரு மொழி பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு எக்ஸ் என்று ஒரு பேர் கொடுத்து விட்டோம் என்றால், அந்த மொழி போலவே வேற எந்தெந்த மொழிகள் இருக்கிறது என்ற தரவுகளை கொண்டு நாம் அங்க பேசப்பட்டிருக்கும் மொழி ஒரு திராவிட மொழியாக இருந்திருக்க கூடும் என்பதனை நம்ம உறுதி செய்யலாம். இதுல பெகி மோகன் என்ற ஆசிரியை மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நமக்கு எப்படி சதை பிண்டம் எலும்புக்கூடு அப்படின்னு 2 விஷயம் நம்ம மனித உடலுக்கு இருக்குதோ, அதே போல ஒரு மொழிக்கும் சதை பிண்டம் எலும்புக்கூடு என்ற 2 விஷயங்கள் இருக்கிறது. அதில் சதை பிண்டமாக அந்த மொழியில் பிரயோகிக்கப்படும் சொற்கள், சொற்களஞ்சியம், அப்புறம் டயலெக்ட்ஸ், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அதோட எலும்புக்கூடாகப்பட்டது அந்த மொழியின் இலக்கணம் என்பதனை அவர் கிளியரா சொல்றாங்க. அதை நம்ம முத்தரசன் ஐயா கையில் எடுத்துக்கிட்டாரு. அப்ப இலக்கணம் என்பது எங்கேயாவது எப்படியோ தட்டு தடுமாறி தன்னை உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அது எல்லா மொழிகள் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கோ அந்த மொழிகளுக்குள்ளார தொக்கி இருக்கும் அப்படின்ற கருத்தை அவர் ரொம்ப அழகா உள்வாங்கி அதற்கான தடயங்களை தேடி, தரவுகளை தேடி அதை நமக்கு ரொம்ப அழகா விளக்கி போன வாரம் சொன்னாரு. சோ இப்ப வார்த்தைகள், எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வேற வேற மொழிகள்லயும் நம்மளுக்கு தெரியுது. இப்போதைக்கு நம்ம எடுத்திருக்கிற மொழிகள் புருஷாஸ்கி, பிராகுவி, பஞ்சாபி, குஜராத்தி, மராத்தி மற்றும் தமிழ்.
இதில் பார்த்தா இந்த தமிழ், மராத்தி, குஜராத்தி அந்த மொழிகளில் பல பல வார்த்தைகள், அந்த ரூட் வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது தெரியுது. ஆனா அதையெல்லாம் விட்டுறலாம் நம்ம. ஆனா அதுங்களோட இலக்கண குறிப்புகளை எடுத்துக்கிட்டாக்க பல இடத்துல நாம ரொம்ப ஒத்து போறோம். அதை தான் இங்க நான் வந்து இந்த இந்த ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன். அதுல இந்த பக்கத்துல இருக்கிறதுல இந்த ரெட்ரோஃப்ளெக்ஷன், வாய்ஸ்ட் ஆஸ்பிரேட், வாய்ஸ்லெஸ் ஆஸ்பிரேட், ரீடியூப்ளிகேஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த இலக்கண குறிப்புகள். இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க சான்ஸ்கிரிட் ஆகப்பட்டது, சமஸ்கிருதம் இந்த திராவிட மொழி குடும்பத்திலிருந்து 8 படி தள்ளி இருக்கிறது. ஆனால் தமிழ் அதுல வந்து 3 இருக்குது தமிழுக்கு. அதனால இந்த மாதிரி ஒற்றுமைகளை அவர் உள்ள நல்லா உணர்த்தி நமக்கு இந்த மொழிகள்லாம் திராவிட மொழி குடும்பமாக இருக்கக்கூடும் என்பதனை நல்லா விளக்கி காமிச்சாரு போன வாரம். இதில் அவர் கண்டுபிடிச்ச, இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் இந்த ஆய்வுக்குள் ரொம்ப இறங்கி இருக்கிறதுனால அவரு கண்டுபிடிச்ச சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப அழகான விஷயங்கள், நாம ரொம்ப நம்மளுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் நாம வந்து அதை வந்து ரொம்ப அது மேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கடந்து போன விஷயங்களை ரொம்ப அழகா அவர் விளக்கி அதை வெளிச்சம் போட்டு காட்டினாரு. அதுக்கு அவருக்கு மிக்க நன்றி. இந்த நேரத்தில் அதுல ஒண்ணு வந்து நான் காமிக்கணும்னு பாக்குறேங்க. தமிழில் பெயர் சொல், அதாவது அவர் சொல்றாரு திராவிட மொழி குடும்பம் வந்து நவுன் சென்ட்ரிக் லாங்குவேஜஸ். அதாவது நாம வந்து ஒரு வினை சொல் வேர்ப் இல்லாமலேயே பெயர் சொல் நவுனை வைத்து மட்டுமே நாம ஒருத்தருடன் நமது சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ள முடியும். அது திராவிட மொழி குடும்பங்களுக்கு எல்லாத்துக்கும் அதில் இருக்கும் மொழிகளுக்கு எல்லாம் இருக்கிறது என்பதனை அவருக்கு நேற்று போன வாரம் நல்லா சொன்னாரு. அதுல வந்து இந்த விஷயம், அதாவது இந்த தமிழில் பெயர் சொல், இந்த நவுன் சென்ட்ரிக் இதை வந்து இந்த பெயர் சொல்லாகப்பட்டது நமது தமிழ் வாக்கிய உறுப்பில் வரபோது பலவாறு அது மாறுபடும். அந்த பெயர் சொல் அந்த வடிவ மாற்றம் வந்து ஒப்ளிக் சிஸ்டம் என்கிறார்கள். இந்த ஒப்ளிக் சிஸ்டத்தோட ஒரு மார்க்கர், அதாவது வேற்றுமை உருவை சேர்க்கப்படும் போது ஒரு புது வார்த்தை வருகிறது. அதனால் ஒரு புது அர்த்தமும் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. இப்ப இங்க வந்து நிறைய இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. மரம், அது பெயர் சொல் நவுன். அந்த மரத்துக்கு பக்கத்துல, மரத்துக்கு கீழே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, மரம் பிளஸ் இக்கு அப்படின்னு போடணும். ஆனா போட்டா அது ஒலி வடிவம் சீராக இருக்காது. அதனால மரத்தோட இத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு இதை குறிப்பை நம்ம சேர்க்கிறோம். அந்த குறிப்பு தான் அப்ப மரத்து அப்படின்னு ஆயிடுது. அதுதான் ஒப்ளிக் ஸ்டெம். அதன் கூட பின்னர் ஒரு மார்க்கர், அதாவது வேற்றுமை உருவை சேர்க்கிறோம். மரத்து இக்கு, அந்த இக்க சேர்க்கிற போது இப்ப மரத்திற்கு அப்படின்னு உருப்பெறுகிறது. இந்த மாதிரியான இந்த ஒப்ளிக் ஸ்டெம் வந்து நமது திராவிட குழும மொழிகளுக்கு இருக்கிறது என்பதனை அவர் மிகவும் தெளிவாக காமிச்சார். இந்த விதி தமிழ், குஜராத் மற்றும் குஜராத்திய மொழிகளிலும் நமக்கு வெளிப்படுகிறது. மராத்தி மொழிகளிலும் இது வெளிப்படுகிறது. அதே போல் இன்னும் ஒரு அழகியல் விஷயத்தை நம்மளுக்கு சொன்னாரு. இதே நவுன் சென்ட்ரிக் விஷயத்த, அதாவது திருக்குறள் அந்த முதல் அத்தியாயத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதில் பார்த்தா அந்த 10 குறள்லையும் பாத்தீங்கன்னாக்க ஒரு வினை சொல் கூட இல்லை, எல்லாமே பெயர் சொல் தான். அந்த இத மேல வெளிச்சம் போட்டு காட்டினார். அதே மாதிரி பின்னாடி சங்க காலத்துல ஜம்பை மலையில சமணப்பள்ளியில் நெடுமான் அஞ்சியின் கல்வெட்டு குறிப்பிலையும் பார்த்தாக்க வினை சொல் இல்லாமல் வெறும் பெயர் சொல் மட்டுமே இருக்கிறது. அதே போல் போன வாரம் அவர் படித்த ஒரு முகநூல் பதிவையும் அன்னையர் தின வாழ்த்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அந்த வாழ்த்திலையும் அந்த முகநூல் பதிவிலையும் பார்த்தாக்க வினை சொல்லே இல்லை, வெறும் பெயர் சொல் மட்டுமே இருக்கிறது. நவுன் சென்ட்ரிக்கா இருந்திருக்கு. அதாவது திருவள்ளுவர் முதல் ஜம்பை பள்ளியில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் அடுத்து இப்ப இருக்கிற நாமும் அதே ஒரு அந்த நவுன் சென்ட்ரிக் இதை வந்து நம்ம வழிபட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு சங்கிலி தொடர்பா இருக்கிறது. அதுவே ஒரு அழகு, இதுவே ஒரு இதை நம்மளுக்கு தரவை வெளிப்படுத்துகிறது என்பதனை ரொம்ப அழகாக அதை வெளிச்சமிட்டு காமிச்சார். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ஆசிரியர் இவர் முத்தரசன் ஐயா போன வாரம் என்ன சொன்னார்னாக்க, இறுதியில் தொல்லியல், அகழ்வாய்வு, மரபியல், பண்பாட்டியல், மானுடவியல் இதனோட சேர்த்து மொழியியலையும் மிக முக்கியமான ஒரு தரவு அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மிகவும் உறுதியாக முன்னிறுத்தி அதற்காக தான் கண்ட தரவுகளை மிகவும் சிறப்பாக விளக்கி சொன்னார். இந்த மொழியியல்ல வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்க நமது இப்ப இருக்கிற பழங்குடி மக்கள், அதாவது தொல்குடியினர், தோடர்கள், இருளர்கள், குறும்பர்கள்,
இவர்களையும் இதோட இணைத்து எப்படி அவர்கள் நிஜமாகவே இந்த மண்ணிற்கான தொல்குடியினர் என்பதனை நம்ம விளக்கி காமிக்கலாம். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள், இலக்கண குறிப்புகள், வார்த்தைகள் எல்லாம் தொக்கி இருக்கும், உள்ளார அவங்களோட மொழிகளில் இருக்கும். அதை ஆய்வுபடுத்தினால் மிகவும் இந்த நாம எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த ஒரு நோக்கத்திற்கு மிகவும் உறுதுணையாகும் இருக்கும் என்பதனை மிகவாக விளக்கி சொன்னார். அதற்கு முத்தரசன் ஐயா உங்களுக்கு மிக மிக நன்றி. இப்ப இந்த வார நிகழ்வுக்கு நாம செல்லலாம். இந்த வார திறனாய்வாளரை அறிமுகப்படுத்த நான் திரு மணிவண்ணனை அழைக்கிறேன். நன்றி சுபத்ரா. இந்த வார திறனாய்வாளர் முனைவர் சங்கர சரவணன். தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட கல்வியாளரும் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். இவர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் கூடுதல் இயக்குநராகவும், தமிழ்நாடு அரசு நடத்தும் அகில இந்திய குடிமைப் பணிகள் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் முதல்வராகவும் பணியாற்றுகிறார். இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்று 20க்கும் மேற்பட்ட இந்திய மாநிலங்களில் இந்திய ஆட்சிப்பணி, IAS, இந்திய காவல் பணி, IPS, இந்திய வருவாய்ப்பணி, IRS உள்ளிட்ட உயர் பொறுப்புகளில் உள்ளார்கள். வெளிநாடுகள் பலவற்றில் இந்திய வெளியுறவு பணி, IFS அதிகாரிகளாகவும் உள்ளார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக பள்ளி கல்வி, பாடத்திட்ட உருவாக்கம், பாட நூல்கள் படைப்பு, தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்திலும் பிற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்தல், சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா, பிராங்க்ஃபர்ட், பொலோனியா, சார்ஜா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நிகழ்ந்த பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள், இந்தியாவில் நடைபெறும் இலக்கிய திருவிழாக்கள் போன்றவற்றில் பங்கேற்று தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்லும் முக்கிய பணி என பல தளங்களில் பங்காற்றி வருகிறார். மாணவர்கள், போட்டித் தேர்வு ஆர்வலர்கள், பொது வாசகர்கள் என பலருக்கும் பயன்படும் 10க்கும் மேற்பட்ட இவர் எழுதிய நூல்களை விகடன் பிரசுரம் வெளியிட்டுள்ளது. முனைவர் சங்கர சரவணன் அவர்களை இந்த வார திறனாய்வை மேற்கொள்ள அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அறிமுகப்படுத்திய மணிவண்ணன் சாருக்கு நன்றி. இந்த நிகழ்வில் நான் பார்வையாளராக இதற்கு முந்தைய திறனாய்வுகளை கவனித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் சாருடைய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலில் 5வது ஏழில் சில பார்வைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த 5வது ஏழ் இடம்பெயரும் இடப்பெயர்கள் என்ற தலைப்பில் அமைந்தது. இடப்பெயர்களை பற்றி இதில் சொல்லும் பொழுது சார் இடப்பெயர் ஆய்வு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இடப்பெயர்களுடைய முக்கியத்துவம் பற்றி சார் சில வரிகளில் இதில் குறிப்பிட்டாரு. இடப்பெயர்கள் அப்படிங்கிறது மனிதகுல வரலாற்றின் தொடர் மரபு சங்கிலியாக இருக்கிறது என்று ஒரு கருத்து. பண்பாடுகளின் சாட்சியமாக உள்ளது, எவிடன்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தொன்மையின் அடி எச்சம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய தொன்மை, அதாவது ஆன்டிக்விட்டி, அதனுடைய அடி எச்சம் என்று சொல்றாரு. கடந்த கால புலப்பெயர்வுகளின் சாட்சியங்கள், எவிடன்ஸ் ஃபார் தி மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் புலம்பெயர்ந்து செல்வர்களுடைய நினைவுகளின் நீட்சி அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் கேரிஸ் தி மெமரிஸ் ஆஃப் த மைக்ரன்ஸ் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கிறாரு. தொப்புள் கொடி உறவின் குறியீடு, நம்மளுடைய ஆன்டிக்விட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த வேர்களை மறக்காமல் நினைவு வைத்துக் கொள்வதற்கு இந்த இடப்பெயர் ஆய்வுகள் உதவுது அப்படின்னு சொல்றாரு. புலம்பெயர்ந்து செல்லும் போது நாம் ஒரு இடத்தை, நாட்டை விட்டு செல்கிறோம். அப்போ நமக்கு ஒரு உளவியல் ரீதியா ஒரு பெரிய இழப்பு இருக்கும். அதை ஈடு செய்யும் விதமாக அந்த சமூக உளவியலுடைய வெளிப்பாடாக இந்த இடப்பெயர்கள் அமைந்திருப்பதையும் சார் எடுத்து காட்டுறார். ஸோ இதெல்லாம் முக்கியமான இடப்பெயர்கள் பற்றிய கருத்துக்கள். ஒரு 2 கோட் எங்க புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஒடிசாவை சேர்ந்த ஒரு பழங்குடி மனிதர் அவர் சொன்னதா ஒரு கோட் சார் இந்த சாப்டரை கோட் பண்றாரு. எங்களது மூதாதையர்கள் எங்கள் ஊருக்கு வைத்த பெயரை நாங்கள் எப்படி மாற்ற முடியும்? எங்கள் ஊர் பெயரை மாற்றி வைத்து விட்டால் எங்களை பார்க்க வரும் மூதாதையர்களின் ஆவிகளுக்கு குழப்பமாகி விடுமே அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியினுடைய நம்பிக்கை, ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுடைய நம்பிக்கையை பதிவு பண்றார்.
பேரை மாற்றக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து ஆவிகள் வரும் பொழுது அவங்களுக்கு பேர் தெரியாமல் குழம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பிக்கை, பெயர் சார்ந்த நம்பிக்கைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத இது எடுத்துக்காட்டுறாரு. ரிச்சர்ட் ராண்டல் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற இடப்பெயர் ஆய்வாளர் சொன்ன ஒரு கருத்தையும் சார் பதிவு பண்ணியிருக்காரு. பூமியின் பரப்பில், கடலின் அடித்தரையில், விண்ணில் மிதக்கும் கோள்களில் கண்டறியப்படும் இடங்களை அடையாளம் காட்டும் வகையில் பயன்படுத்துகிற ஒரு சொல்லோ அல்லது பல சொற்களின் தொடர்ச்சியோ இடப்பெயர் எனப்படும். அனம்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லிங்குஸ்டிக்ஸ்ல ஒரு பிரான்ச்சு. அனம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னா அதுதான் இடப்பெயரியல் சொல்றோம். அதுல பல்வேறு விதமான பெயர்களை பற்றி படிக்கிறோம். அதுல சார் இதுல எடுத்துட்டு இருக்கிறது வந்து டோப்போனிம்ஸ், இடங்கள். அதாவது அனம்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக பெயரியல் ஆய்வுகள் சொல்லலாம். எல்லா விதமான பெயர்களை பற்றியும் அதில் ஆய்வு பண்ணுவாங்க அனம்னாஸ்டிக்ஸில். அதில் ஒரு 10 பிரான்ச்சஸ் ரொம்ப முக்கியமானது. முதல் இம்பார்ட்டன்ட் பிரான்ச் வந்து டோப்போனிம்ஸ்னு சொல்லக்கூடிய இடப்பெயர் ஆய்வியல். இது மாதிரி நிறைய இடப்பெயர்கள் மாதிரியே ஹைட்ரோனிம்ஸ் அப்படின்னா நீர்நிலைகளுக்கான பெயர் எப்படி வந்ததுன்னு ஆய்வு பண்றது. ஆந்த்ரோபோனாமி அப்படின்னா மனிதர்களுக்கான பர்சனல் நேம்ஸ் எப்படி வந்ததுன்னு ஆய்வு பண்றது. அதுல நிக் நேம்ஸ் எப்படி வந்தது, சர் நேம்ஸ் எப்படி வந்தது, ஃபர்ஸ்ட் நேம்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா நிறைய அதுல ஆய்வு பண்றாங்க. இந்த மாதிரி எர்கானமின்னு ஒன்று இருக்கு. எர்கானமி அப்படிங்கிறது வந்து பிராண்ட் நேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது. இப்போ சாம்சங் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. சாம்சங் அப்படின்னா என்னன்னா 3 ஸ்டார்னு அர்த்தம், கொரியன் வார்த்தை அது. அதாவது சாம்சங்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிராண்ட் நேம்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஸோ ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட். இதில் சார் வந்து இது வந்து அவருடைய சிந்துவெளி ஆய்வுக்கு ஒரு ஆய்வுக்குரிய ஒரு ஆய்வு முறையா இந்த இடப்பெயரியல் இட ஆய்வை எடுத்துக்கிறாரு. டோப்போனிம்ஸ் எடுத்துக்கிறாரு. டோப்போஸ் அப்படிங்கிறதும் ஒனாமா அப்படிங்கிறதும் ரெண்டு கிரேக்க சொற்களுடைய கூட்டு தான் டோப்போனிம்ஸ். ஒனோமாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக பெயரியல் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பெயர் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து அந்த பேரில் ஒரு முன்னோட்டு இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னு முன்னோட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லை. நீங்கள் தமிழில் வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப காமன். இப்போ வந்து நீங்கள் சினிமால எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்காருன்னா தேங்காய் சீனிவாசன் அப்படின்னா அவர் ஏன் தேங்காய்னு அவருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு படத்தில் வந்து தேங்காய் தேங்காய்னு ஒரு நாடகத்தில் வச்சுட்டே போவார். அதுலேருந்து அவருக்கு தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு பேர் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி டனால் தங்கவேலு அப்படின்னு ஒருத்தர் நடிகர் இருந்தார், காமெடி நடிகர். ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு பேருக்கான மீனிங் முன்னால் சேர்ந்த அந்த அடைமொழிக்கான நிக்நேம்கான இது அர்த்தங்களே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு அந்த அடையாளத்துக்கு வந்து அவங்க நடித்த படத்தோட பேர் வச்சிருப்பாங்க. நிழல்கள் ரவி, ஒரு விரல் கிருஷ்ணராவ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு டைலாக்கை வச்சு பேர் வைப்பாங்க. எண்ணத்தை கண்ணையான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு படத்தில் என்னத்தைன்னு சொல்லி பேசுவார். என்னத்தை பண்ணி என்னத்தை பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி ஒரு விரக்தியாகவே சொல்லிட்டு இருப்பார் டைலாக். அதனால அவருக்கு எண்ணத்தை கண்ணையான்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கும். முரசொலி மாறன் அப்படின்னா பத்திரிகை பேர் வச்சு வருது. இந்த மாதிரி நிறைய பேர்கள் இப்போ இருக்கு. இந்த அடிப்படையில் இப்போ கூட யூடியூப் சேனல் வச்சு இப்போ இன்றைக்கு வந்து புதிய அமைச்சராக பதவியேற்று இருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள், அவர் வந்து புட் சட்னி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. அதனால புட் சட்னி ராஜ்மோகன் அப்படின்னு அவருடைய முன்னால் உள்ள பேர். அவர் வந்து இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் புட் சட்னி அந்த யூடியூப் சேனல் வச்சு, யூடியூபர் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த பேருக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆந்திரபோனிம்ஸில். அதே மாதிரி இடப்பெயர்களை வந்து சார் ஒரு களமாக எடுத்துக்கிட்டு பொதுவாக பெயரியல் ஆய்வுகளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சார் எனக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தாங்க. நான் விகடன் இயர் புக் பண்ணும் பொழுது முதல்ல பெயரில் என்ன இல்லை அப்படின்னு ஒரு கட்டுரை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எழுதி கொடுத்தாங்க. அதில் வந்து பெயராய்வுகள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பேராய்வுகள் பற்றி இதுக்கு முன்னால் வேற வேற இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நாச்சிமுத்து, பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க பேராய்வுகள் பற்றி. ஊரும் பேரும் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ராபி சேதுப்பிள்ளை எழுதியிருக்காரு. இதெல்லாம் சார் மென்ஷன் பண்ணி பெயராய்வுகள் அப்படிங்கிறது உலகத்தில் எப்படிலாம் அது இருக்கு, தமிழில் வந்து அதில் யார் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஒரு களமாக எடுத்துட்டு சிந்துவெளி ஆய்வுக்கு எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கிளில் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கிளுக்கு வந்து பெயரில் என்ன இல்லை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தார் சார். அதாவது ஷேக்ஸ்பியரோட கோட்ல இருந்து கொஞ்சம் மாற்றி பேரில் என்ன இருக்கிறதுன்னு ஷேக்ஸ்பியர் கேட்பார். வாட்ஸ் இன் த நேம், பை வாட் நேம் வில் கால் ரோஸ் வில் ஸ்மெல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பேர்ல தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேரில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எனக்கு விகடன் இயர் புக் எழுதி கொடுத்தாரு. அது நான் அந்த டைம்ல ரீகால் பண்றேன். இப்போ இடப்பெயரியல் சாருடைய ஆய்வுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு இடப்பெயர்கள் தரக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பின்னணி, குலப்பின்னணி, குடிப்பின்னணி, மொழி அடையாளங்கள், குடியிருப்புகளுடைய தன்மை, குடியேறி வசித்தவர்களுடைய வாழ்வாதாரமான தொழில்கள்,
பண்பாட்டு இயல்புகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இடப்பெயர்கள் தரும் அப்படின்னு சார் வந்து இந்த இயல்ல வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. பெயர் சார்ந்த பல விஷயங்கள் நமக்கு வந்து பேச்சு வழக்கில் பயன்படுது அப்படிங்கிறத சார் இலக்கியத்திலிருந்தும் அன்றாட சொல் வழக்கிலிருந்து எடுத்து காட்டுறாங்க. சில பேரை சொல்லும்போது வந்து ஊர் பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இகழ்ச்சி குறிப்பா சொல்றோம். ஊர் பேர் தெரியாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வித்தியாசம் சொல்றோம்னா நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஊர் அப்படிங்கும்போது உங்க ஊர்ல இப்படிதான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம், அது ஒரு வித்தியாசமான விஷயங்கள் அல்லது ஒரு இகழ்ச்சி குறிப்பா எல்லாம் பயன்படுது. அப்போ புலம்பெயர் மாக்கள் கலந்து இது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டணம் அப்படிங்கிற சங்க இலக்கிய வரிகள், இது புலம்பெயர் மாக்கள் அப்படிங்கிற வரிகளை பற்றி சார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்திரபோனிம்ஸு, குடிப்பெயர்கள், எத்னோனிம்ஸ் எல்லாம் வந்து சார் சில உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி என்னென்ன மாதிரி இடப்பெயர்கள் மாதிரி மற்ற என்ன பெயர்கள் பற்றிய ஆய்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு தொடக்கத்துல சொல்றாங்க. பெயரிடும் பொழுது என்னென்ன மாதிரிலாம் பெயரிடுவாங்க அப்படின்னு இடப்பெயர்கள்ல சார் சில கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு ஒரு 5-6 விஷயமா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து விளக்க பெயர்கள் அப்படிங்கிறது, டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து மஞ்சளாறு, செம்மேடு, கரிசல் காடு, புதுதில்லி, இதெல்லாம் வந்து சில விளக்க பெயர்களுக்கான உதாரணங்கள். மஞ்சளாறு அப்படின்னா அந்த ரிவருடைய தண்ணி வந்து மஞ்சளாறுனா மஞ்சளாறுன்னு பேர் வச்சிருக்கலாம். ஒரு செம்மண் நிலமா இருந்ததுன்னா செம்மேடுன்னு பேர் வந்திருக்கலாம். அதே இது கரிசல் மண் நிலமா இருந்ததுன்னா கரிசல் காடு, கரிசல் இலக்கியம் கூட இருக்கும், உங்களுக்கு தெரியும். புது டெல்லி அப்படின்னு ஏற்கனவே பழைய டெல்லி ஒன்று இருந்ததுனால இது வந்து புதுசாக டெவலப் ஆன கட்டடங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால இது வந்து புது டெல்லி. பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து புது டெல்லி அப்படின்னு பேர் வந்தது. இது மாதிரி விளக்க பெயர்கள் இருக்கலாம், அல்லது தொடர்பு பெயர்களா இருக்கலாம். நரிமேடு அப்படின்னா ஒரு காலத்துல நரிகள் உலாவிய இடம் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி செம்பாறு, அனுப்புறம், அணுமின் சுற்றி இருக்கிற இடம் வந்து அனுப்புறம். குரோம்பேட்டை அப்படின்னா ஒரு காலத்துல அங்க வந்து தோல் தொழிற்சாலைகள் இருந்தது. அதுக்கப்புறமா அங்க தோல் தொழிற்சாலைகள் இல்லாட்டாலும் அப்போ தோல் தொழிற்சாலைகள் இருந்ததுனால அதுக்கு வந்து குரோம்பேட்டைன்னு பேர் வந்தது. அப்புறமா தோல் தொழிற்சாலைகள் அங்கே இல்லாமல் போனாலும் அந்த பேர் வந்து நிலைச்சு போச்சு சொல்றாங்க. சில இடங்களுக்கு வந்து ஒரு நிகழ்வுகளால பேர் வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வந்து அங்க டெவில்ஸ் கிச்சன் ஒன்று இருக்கும், குணா குகை அப்படின்னு கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு மலை குகை. அதில் வந்து குணா திரைப்படம் எடுத்ததுனால அங்கே வந்து குணா குகைன்னு பேரு. அதையும் சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நிகழ்வு பேருக்கு உதாரணமா சார் உதாரணம் காட்டியிருக்காங்க. ஒரு திரைப்படம் எடுத்த நிகழ்வின் காரணமாக அதுக்கு வந்து குணா குகையின் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடைமை பெயர்கள், பொசிட்டிவ் நேம்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு, பெரியவர்பாளையம் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது? தமிழர்களுக்கு சொந்தமானது தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. கொல்லன்குடி அப்படிங்கிறது கொல்லர்களுக்கான ஊர் அப்படிங்கிற மாதிரி உடைமை பெயர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு. கமமரேட்டிவ் நேம்ஸுங்கிறது நினைவை போற்றுவதற்காக. எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் பணியாற்றின ஒரு புகழ்பெற்ற சர்வேயர், அவருடைய பேரை வச்சு வைக்கப்பட்ட பேர் தான் எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரம். அது மாதிரி காந்தி மண்டபம், மகாத்மா காந்தி பேரில், அண்ணா மேம்பாலம், அம்பேத்கர், இங்கே இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அமெரிக்காவில் தெரியும், வாஷிங்டன். அது மாதிரி போற்றுதல் பெயர்கள் அப்படிங்கிறது கமெண்டேட்டரி நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை முனை. கடல் பயணம் பண்ணி வரும் பொழுது முதல்ல நிலத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து மகிழ்ந்து வச்ச பேர் தான் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது, நன்னம்பிக்கை முனை அப்படின்ட்டு. சிவன்மலை, தென்றல் நகர், நல்லூர், முத்தமிழ் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அல்லது ஒரு காரணத்தோட போற்றுதல் காரணமாக வைக்கப்பட்ட பெயர்கள். சில இதுக்கு வந்து தெரியாத மீனிங், அதனால அர்த்தம் மாறி வழங்கும். உதாரணத்துக்கு வந்து மஸ்கிட்டோ கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் தெரியாம வந்து அது வந்து நிறைய கொசுக்கள் இருக்கக்கூடிய மிஸ்கிட்டோ இன மக்கள் வந்தாங்க அப்படிங்கிறத மறந்துட்டு எல்லாரும் வந்து அங்கே கொசுக்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி தவறா பொருள் சொல்றாங்க. சார் வந்து வந்து இதுல வந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி இந்த இயல்ல வலியுறுத்துவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய போய் வந்து இந்த எடிமாலஜி ட்ராப்ல போய் மாட்டிடக்கூடாது, ஃபால்ஸ் எடிமாலஜி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அது நம்ம பின்னால் நான் உள்ள போகும்போது நான் சொல்றேன் எப்படி இந்த ஃபால்ஸ் எடிமாலஜி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. மேலோட்டமா பண்ணும்பொழுது இந்த ஃபால்ஸ் எடிமாலஜியில் மாட்டிக்கூடாது அப்படின்ட்டு. கனோஜ் அப்படிங்கிறதுக்கு அப்படிதான், கன்யா குப்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லி அந்த தலைப்புராணங்களுக்குலாம் ஒரு கதை எழுதுவாங்க. அது மாதிரி சில சமயம்
ஆய்வுபூர்வமா இல்லாம நம்பிக்கை அடிப்படையில கதைகள் பின்னிடுறது அப்படின்னு சொல்லி வரும். இப்போ கொந்தகைங்கிற இடத்துக்கு கூட குந்தி தேவி பேர்ல இருந்து வந்தது அப்படின்னு ஒன்று சொல்றது. இது வந்து ஒரு நோக்கம் கருதி கற்பிக்கப்பட்ட பெயராக சார் வந்து சில இடங்கள் எடுத்து காட்டுறாங்க. இது வந்து ஃபோக் எடிமாலஜிஸ்ட், அதாவது வெள்ளந்தி வேர்ச்சொற்கள் அப்படின்னு தமிழ்ல சார் நல்லா மொழிபெயர்த்திருக்காங்க. அதை இடப்பெயர்கள் அப்படிங்கிறது பண்பாட்டு புவியிலோட ஒரு அங்கமா இருக்கு. தொடக்க காலத்துல இருந்த பெயர்களுக்கு அவங்களே பேர் வச்சாங்க. மலை, குன்று, அந்த மாதிரி மவுண்டன், அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நிலத்தின் மீது இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு. நிலத்தின் மீது மனிதர்களின் உரிமை வந்த பிறகு வைக்கப்பட்ட பெயர்கள் தான் உடைமை பெயர்கள். அடையாளப்படுத்தும் வரலாற்று முயற்சி வந்து எப்ப தொடங்குச்சோ அப்போதான் நினைவு பெயர்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைவருடைய பெயரால, அடுத்து ஒரு கடவுள் பெயரால், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடிப்படையாக வச்சு அதனுடைய முக்கியத்துவத்தை வச்சு பேருக்கு ஆரம்பிச்சாங்க. நினைவு பெயர்கள் ஒரு வகையான பாராட்டோடு அமைந்தது போற்றுதல் பெயர். சமூக குழுவின் கூட்டு அடையாளமாக இடப்பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறத சார் சொல்றாங்க. போற்றுதல் பெயர்கள் எதிர்காலம் குறித்த யோசனையோடு வைக்கப்பட்டவை அப்படின்னு ஸ்டூவர்ட்டோட கொட்டேஷன் வந்து சார் ரீகால் பண்றாங்க. அதாவது இங்கேருந்து அங்கே போகும்பொழுது, உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும்போது டால்ஸ்டாய் ஃபார்ம்னு வச்சார். டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறம் டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதினார். உங்கள் அனுமதி இல்லாமலே உங்கள் பேரில் ஒரு பண்ணை ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அவர் நன்றி தெரிவித்து டால்ஸ்டாய் அவருக்கு பதில் கடிதம் எழுதினார். ஸோ டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய எழுத்தாளர், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பண்ணைக்கு வந்து டால்ஸ்டாய் பண்ணைன்னு பேர் வைக்கிறது. இதெல்லாம் போற்றுதல் பெயருக்கு உதாரணம். ஸோ அது மாதிரியான இதுகள் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல உள்ள பெயர்களை வந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த மாதிரி பேர் வைக்கிறது, அவங்களுடைய கமமரேட்டிவாக வைக்கிற பேர்களை நம்ம பார்க்குறோம். வேர்ச்சொல் விளக்கம் அப்படிங்கிறதுல நான் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னு இந்த நூலாசிரியரை சொல்றதுக்கு காரணம் வந்து 4 காரணங்கள் சொல்றாங்க. பெயரின் மொழி மற்றும் பொருளை விட முக்கியமானது பெயருக்கும் இடத்திற்கும் இணையான முக்கியமான தொடர்பு. சாருடைய லெக்சர் நிறைய இதுல சொல்லுவாங்க. பாலகிருஷ்ணன் சார் வந்து எடிமாலஜிக்கல் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேர்ச்சொல் சிறையில போய் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நமக்கு ரொம்ப முக்கியமானது பெயருக்கும் இடத்திற்கும் இணையான தொடர்பு தான் முக்கியம் இடப்பெயர் ஆய்வுகள்ல. இது வந்து வேர்ச்சொல் ஆய்வு கிடையாது. வேர்ச்சொல் ஆய்வுல என்னுடைய இயன்ற வரைக்கும் அதுல இருந்து விலகி தான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது எப்போ காலத்தில் வச்சாங்கன்னு தெரியாது. என்ன அந்த மொழி, அந்த மொழியே அந்த இடத்துல வழங்காமல் போயிருக்கலாம் இப்போ. அப்போ அந்த மக்களுக்கு அந்த பொருள்களுக்கான அர்த்தம் தெரியாது. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பல பேர்களுக்கு அங்குள்ள மக்களுக்கு அர்த்தம் தெரியல. ஏன்னா அந்த மொழி தெரியல அந்த பேர்களுக்கு, அதனால அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து எடிமாலஜிலாம் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஃபால்ஸ் எடிமாலஜி ஆயிரும், போக் எடிமாலஜி மாதிரி ஆயிரும். அதனால சார் சொல்றாங்க வேர்ச்சொல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இடப்பெயர் ஆய்வுல ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது சார் சொல்றாங்க. இடங்கள் பெயர்களை செதுக்கலாம் அல்லது பெயர்கள் ஒரு இடத்தை வடிவமைக்கலாம். இது ஒரு வகையான கொடுக்கல் வாங்கல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணங்களையும் சார் காமிச்சிருக்காங்க. பெயர்களின் வேர்ச்சொல்லில் மூழ்கி முத்தெடுக்க வரும்போது தேவைக்கு அதிகமான உழைப்பை கோரும். அதான் அரசல்லையே சார் சொன்னாங்க. உடன்படாத இடங்கள்ல கூட சார் வந்து ரொம்ப நாகரிகமா எழுதிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ வேர்ச்சொல் ஆய்வு என்பது ஒரு ரொம்ப அதை வந்து பழித்து எழுத முடியாது. அது வேர்ச்சொல் ஆய்வுகள் பண்றவங்க இருக்காங்க. அப்ப சார் வந்து என்ன சொல்றாங்க, இந்த சிந்துவெளி ஆய்வை பொறுத்த மட்டும் சாருடைய இடப்பெயர் ஆய்வு கொள்கையை பொறுத்த மட்டும் அது வந்து வேர்ச்சொல்லில் மூழ்கி முத்தெடுக்க வரும்போது என்பது தேவைக்கு அதிகமான உழைப்பை கோருவது அப்படின்னு சொல்றாரு. அதனால இயன்ற அளவுக்கு அந்த முயற்சியிலிருந்து, ஏன்னா முற்றிலும் தவிர்த்திட முடியாது. சில இடங்கள் நீங்க இப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்படி பண்றீங்கன்னு கேட்போம். சார் வந்து கேர்ஃபுல்லாக என்ன சொல்றாங்க, நூலாசிரியர் இந்நூலில் அந்த முயற்சியிலிருந்து இயன்றபடி விலகி நடக்கிறார். அதாவது எடிமாலஜி அப்படிங்கன்னு சொல்லுவோம், வேர்ச்சொல் ஆய்வுன்ட்டு. எடிமாலஜிக்கு போகாம இங்க வந்து அனம்னாஸ்டிக்ஸ் அடிப்படையில் டோப்போனிம் வந்து ஸ்டடி பண்றது தான் இந்த சிந்துவெளி ஆய்வினுடைய சார் எடுத்துக்கொண்ட டூல். இடப்பெயர்கள் நிலப்பகுதியில் மொழியியல் அச்சரேகைகள் மற்றும் தீர்க்கரேகைகளாக பரிமாணம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வரியில வருது. ஸோ அது என்னன்னா, இடப்பெயர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலப்பகுதிக்கான மொழியியல் லேட்டிடியூட் லாங்கிடியூடா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு எப்போதுமே இருக்கும். எந்த இடத்துல சொன்னாலும் எந்த லேட்டிடியூட்ல எங்க லாங்கிடியூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுக்கான லிங்குவிஸ்டிக் லேட்டிடியூட் லாங்கிடியூடாகவும் அது செயல்படுது அப்படிங்கிறது சாருடைய கருத்து. மொழியியல் அடிப்படையில் ஆய்ந்து பார்த்தால் அது மொழியியல் அடையாளத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சார் சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் பொய்டிக்காக சொல்லியிருக்காங்க. டோப்போனிம்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எவல்யூஷன். அது வந்து ஒரு லிங்குவிஸ்டிக்கலி லேட்டிடியூட் லாங்கிடியூடா அது வந்து மாறுறது வந்து பை எவல்யூஷன் இட் வில் பி சீன் அஸ் எ லிங்குவிஸ்டிக் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட் ஆஃப் தி பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க.
சிறப்பு பெயர்கள், பட்டப்பெயர்கள், தொல்குடி, ஆண்ட பரம்பரை, வாழும் இனம் என அதிகார மூலங்களை அடையாளம் காட்டுதல் அல்லது வாடகை. அதாவது எப்போதுமே ஒரு இனம் வந்து பெரிய இனம் அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்பும் பொழுது அதுக்கான சில சிறப்பு பெயர்கள் வரலாற்றுல எல்லாம் படிச்சிருப்பீங்க. வாதாபி கொண்டான் அல்லது பட்ட பெயர்கள், சிவபாதசேகரன், அது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இது இருக்கும். இது வந்து சில சமயம் வந்து மேல்நாட்டு வரலாற்று ஆசிரியர் எழுதும்போது வந்து இப்போ வந்து சமுத்திரகுப்தர் எழுதும்போது இந்திய நெப்போலியன் எழுதினார் வின்சென்ட் ஸ்மித். ஸோ நெப்போலியன் எல்லாருக்கும் தெரியும், மாடர்ன் ஹிஸ்டரியில் உள்ளவர். ஏன்சியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி எழுதும்போது அவர் வந்து இவருடைய நிறைய வெற்றிகளை பற்றி குறிப்பிட்டு எழுதும்போது இவர் வந்து இந்தியன் நெப்போலியன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம வந்து பட்டப்பெயர்கள் சொல்றது உண்டு. தொல்குடி ஆண்டு கம்பேர் பண்ணும்போது அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக அந்த மாதிரி பட்டப்பெயர்கள் சொல்றது உண்டு. அது வந்து ஒரு மாதிரி அடிமை மனோபாவம்னு கூட சொல்லுவாங்க. சில சமயம் கைலாசபதி எழுதியிருப்பாரு அவருடைய ஒப்பியல் இலக்கியம் புத்தகத்துல. அந்த மாதிரி நமக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து ரொம்ப அடிமை மனோபாவம் உண்டு. நம்ம உள்ள ரைட்டர்ஸ் வந்து வெஸ்டர்ன் ரைட்டர்ஸோட கம்பேர் பண்ணி இவர் எங்கள் ஊரில் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ கல்கியை சொல்லும்போது வால்டர் ஸ்காட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு அடிமை மனோபாவம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டப்பெயர்கள் வைக்கிறதுல பல்வேறு விதமாக இருக்கு. இது வந்து இயற்கையாக இருக்கலாம் அல்லது வந்து வாடகைக்கு வாங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. அவசியம் கருதி ஏதாவது கண்டிப்பாக பட்டப்பேர் வச்சே ஆகணும் அப்படிங்கும்போது அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட கிரியேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு. புலம்பெயர் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அவங்க வந்து அங்குள்ள மலையோ மரத்தையோ வயலையோ காடையோ வீட்டையோ தூக்கிட்டு போக முடியாது. பட் ஆனால் அந்த பெயர்களை, அது சார்ந்த மரபுகளை, அதனுடைய தொன்மங்களை, நேம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், மித்ஸ், ஃபெய்த்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அந்த கூட்டுணர்வில் சுமந்து செல்வார்கள். மொத்த மக்கள் வந்து சாரி சாரியா ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மொத்தம் பெயர்ந்து போகும் பொழுது தங்களுடைய நினைவுகளை வந்து கூட்டுணர்வாக எடுத்து செல்வார்கள். அப்போ தான் அந்த பெயரை வந்து எடுத்துட்டு வர முடியும். அது வந்து பெயர்களாக இருக்கலாம், மரபுகளாக இருக்கலாம், தொன்மங்களாக இருக்கலாம், நம்பிக்கைகளாக இருக்கலாம். இந்த புத்தகம் முழுமையுமே இடப்பெயர்கள் வந்து வெறும் இடத்தை மட்டுமே பிரதிபலிக்கிறதா இருக்காது. சில இடங்களில் மரபுகளை பிரதிபலிக்கிறதாகவும், அதில் தொன்மங்களை மொழிபெயர்ப்பதாகவும், அதில் நம்பிக்கைகளை பிரதிபலிக்கிறதாகவும் இருக்கும். அதை வந்து மற்ற இடர்கள் ஆய்வு பண்ணும்போது மற்றவங்க எடுத்து காட்டுவாங்க. இடப்பெயர்களை தூக்கிச் செல்வது ஏன்? புலம்பெயர் மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏன் இடப்பெயரை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள். ஒன்று வந்து தொல் மூதாதைகளோடு தொடர்புகளை விரும்புதல், நீத்தார் நினைவுகளை போற்றுதல், தொன்மங்களோடு உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுதல், மட்டுமில்லாமல் அவங்க ஒரு சமூக உளவியல் பார்த்தோம். அவங்களுக்கு இடங்களே நகர்ந்தது போன்ற ஒரு தோற்றத்தை தருது. இங்கேருந்து வேற ஊருக்கு போனோம் அப்படின்னா இந்த ஊர் பேரை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இடங்களே நகர்ந்தது போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது. புலம்பெயர்ந்த புதிய இடத்திற்கு எடுத்து சென்ற இடப்பெயர்களை சூட்டுதல். மூணு விதமா பெயர்களின் பெயர்வுகள், நேம்ஸ்கேப் அப்படின்னு சொல்றாரு சார். அது மூணு லேண்ட்ஸ்கேப் மாதிரி நேம்ஸ்கேப் அப்படின்னு மூணு விதமான நேம்ஸ்கேப் பற்றி சார் வந்து இந்த புத்தகத்தில் ஆய்வு பண்றாரு. ஒன்று வந்து புதிய இடத்திற்கு இங்க எடுத்துட்டு போன இடப்பெயரை அங்கே வைக்கிறது. ரெண்டாவது இடப்பெயர்களை தனிமனித பெயர்களாக அல்லது குடும்ப பெயர்களாக சூட்டிக் கொள்ளுதல். ரெண்டு ஒன்று 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 இருக்கு. ஆக்சுவலி இது 1 2 3 இருக்கணும். 3 வந்து குடி குலம் சார் கூட்டு பெயர்களை புதிய இடப்பெயர்களாக சூட்டுதல். 3 விதமான தன்மைகள் இருக்கு பெயர்களின் பெயர்வுகள்ல. ஒன்னொன்னையும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஒன்று வந்து பழைய இடத்துலேருந்து புதிய இடத்துக்கு போகும்போது எப்படிலாம் பெயர்கள் பெயருது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுக்குறாரு. இந்த சாப்டர் வந்து முதல் 5 சாப்டர் லாஸ்ட் டைமே ராஜமுத்தரசன் சார் பேசும்போது சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் வந்து இன்ட்ரோடக்டரி நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள ஆய்வுகளுக்கு போறாரு. இப்போ அந்த ஆய்வு முறைமைகள் பற்றி தான் இதுல எல்லாம் விளக்குறாரு. இந்த ஆய்வுக்கான அடித்தளம், அதனுடைய முறைமைகள் பற்றி தான் முதல் 5 சாப்டர்ஸ்ல விளக்கியிருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த 5வது சாப்டருக்கு அதில் ஒரு நிறைவு பகுதியாக இது வருது. பெயர்களின் பெயர்வு அப்படிங்கும்போது உலகம் முழுக்க எப்படி எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. பழைய இடம் இதனுடைய பெயர் புதிய இடத்துக்கு வைக்கப்படுதல் அப்படிங்கிறதுக்கு பிரிட்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு சென்ற சில பெயர்களை உதாரணம் காட்டுறார். வெஸ்ட்மினிஸ்டர், கென்சிங்டன் அப்படின்னு கலிபோர்னியாவில் இருக்கிற பெயர்கள் வந்து பிரிட்டன்லேருந்து வந்தது. அதே மாதிரி ஆர்கான்சா மாநிலத்தில் அமெரிக்காவில் இங்கிலாந்துன்னு ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி அலபாமாவில் பர்மிங்காம், சஃபீல்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பிரிட்டன்லேருந்து வந்த பெயர்கள். லண்டன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஒஹையோ மாநிலத்தில் வந்து 2 லண்டன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
அமெரிக்காவில் 23 பாரிஸ் இருக்கு. பாரிஸ்ங்கிற பேர்ல 23 நகரங்கள் அமெரிக்காவில் இருக்கு சொல்றாரு. இங்கிலாந்துல யார்க்னு ஒரு சிட்டி இருக்கு. அமெரிக்காவில் அதே சிட்டியவே நியூயார்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆப்பிரிக்கா டு அமெரிக்கா போன பேர்களையும் எடுத்து காட்டியிருக்காரு. லிட்டில் எத்தியோப்பியா அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. நீங்க லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்கும் சிங்கப்பூர்ல, அது மாதிரி தமிழர்கள் வசிக்கக்கூடிய இடம். அது மாதிரி லிட்டில் எத்தியோப்பியா அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ். லக்சர், சூயஸ், கார்ட்டூம், லிட்டில் ஆடிஸ் இது எல்லாமே ஆப்பிரிக்க பேர்கள் அமெரிக்காவில். சூயஸ் கனால் இருக்குல்ல, அது மாதிரி அதில் வச்சது. அது மாதிரி ஸ்பெயின் டு அமெரிக்கா போன பேர்கள் சில பேர்கள் கீழே இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் வேகாஸ், மேட்ரிட், பாலோ, ஆல்டோ, மெர்சிடஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்த பேர். இது மட்டும் இல்லாமல் வேறு சில உதாரணங்களும் காட்டியிருக்காரு. தென் அமெரிக்காவில் சொரினாம்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அங்கே வந்து நெதர்லாந்தோட ஆதிக்கத்தில் இருக்குது. நெதர்லாந்தோட கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறதுனால அங்கே நெதர்லாந்து பீப்புள் வந்து வசிக்கிறதுனால அங்கே வந்து சொரினாம் நாட்டில் வந்து நியூ ஆம்ஸ்டர்டாம் யூனிவர்சிட்டிக்கு பேர் வச்சாங்க. கரீபியன் தீவுகளில் ட்ரினிடாட் ஒரு பகுதி இருக்கு. அது வந்து சான் நெக்கோர் அப்படின்னு இருக்கு. அந்த பெரும்பாலும் இந்தியர்கள் நிக்கோபார்னு வைக்கிறோம். நிக்கோபார் தேங்காய்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாண்டர் நிக்கோர் அப்படிங்கிறது வந்து இந்தியர்கள் குடியேறிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலின்னு ஒரு பகுதி இருக்கு. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஊர். திருநெல்வேலியில் நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் கொழும்புக்கு போவாங்க. எனக்கு திருநெல்வேலி மாவட்டங்களால எனக்கு தெரியும். நிறைய பேர் எங்கள் மாமாலாம் கூட கொழும்புக்கு போனாங்க அந்த காலத்தில். ஸோ அதனால வந்து இலங்கை யாழ்ப்பாணம் பகுதிக்கு போனதுனால அது வந்து திருநெல்வேலி அப்படின்னா ஒரு பகுதி அங்கேயே இருக்கு. கொழும்புல வந்து திருநெல்வேலி ஒரு பகுதி இருக்கு. புதுமைப்பித்தன் கதைகளில் கூட அதை பற்றி நிறைய எழுதியிருப்பாரு. ஏன்னா அவர் திருநெல்வேலிக்காரர் அப்படிங்கிறதுனால திருநெல்வேலியிலேருந்து புலம்பெயர்ந்து அங்கே போனவங்களை பற்றி நிறைய எழுதியிருப்பாரு. அதனால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இப்போ திருநெல்வேலி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்தது பெயர்களின் பெயர் பார்ட் 2 அப்படின்னு வரும் பொழுது சில நேரங்களில் இடப்பெயருடன் இங்கிருந்து என்று பொருள்படும் சொல்லும் கூடி வருகிறது. உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் ஆஃப், பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் மொழியில் டி, அரேபிய மொழியில் அல் போன்ற பெயர் விகுதிகளை குறிப்பிடலாம். எடுத்துக்காட்டாக டி குஷ்மன் என்ற குடும்ப பெயர் குஷ்மனை சார்ந்தவர் என்ற பொருள் கொண்டது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க பார்க்கலாம். அல் கஃபீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல் அஜீரான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெயர்கள் வந்து அரபு மொழியில இருந்து அல் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல வருது அப்படின்னு சொல்றாரு சார். அடுத்து ஒருவரினுடைய பூர்வீக இடத்தின் பெயர் மற்றொரு இடத்திற்கு புலம்பெயரும் பொழுது நேரடியாக அவரது பெயராக அது கலிங்க, வங்கா, கயா போன்ற இடப்பெயர்கள் தனிமனித பெயர்களாக வழங்கப்படுகின்றன. கலிங்கம் அப்படிங்கும். இது வந்து மாறி கூட இங்கே வரும். கலிங்கம், கலிங்கத்து பரணி அப்படின்னு தமிழ்ல இருக்கும். ஒரிசா வென்றதுனால அது கலிங்கம். அது வந்து அந்த மாதிரி பெயர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கேருந்து இறக்குமதி பண்ண துணிகளுக்கு கூட இங்கே கலிங்கம்னு பேர். தமிழில் கலிங்கம்னு துணின்னு பேர், துணிக்கு கலிங்கம்னு பேர் வந்து பிகாஸ் அங்கேருந்து இங்கே வந்ததுனால வரும். அது மாதிரி இடப்பெயர்கள்லையும் அது பூர்வீக பெயர்கள் வந்து இந்த மாதிரி இடப்பெயர்களாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் புழக்கத்தில் உள்ள சில பெயர்கள் வந்து இடப்பெயர்களாக மட்டுமில்லை தனி மனிதர்களுடைய பெயர்களாகவும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காரு. பழனி, சிதம்பரம், ஏழுமலை போன்ற பெயர்கள் இடப்பெயர்களாகவும் தனி மனிதர்களின் பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது உதாரணம் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி கல்ச்சர் வந்து பார்சி கல்ச்சர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாரு. டாட்டா, நரிமன், பிர்தோசி, நவ்ரோஜி, ரஸ்டப்ஜி, போர்ஜி, தானேஸ்வர், டெலாவர், பலோஞ்சி அப்படிங்கிற பார்சி பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜேஆர்டி டாட்டா, பாலி நரிமன் எல்லாம் ஃபேமஸான இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஆளுமைகள். அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் எதுலேருந்து வந்ததுன்னு சொல்லி இடப்பெயர்கள்லேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டுடைய இடப்பெயர்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. டாட்டான்னு ஒரு இடம் இருக்கு, நரிமன் ஒரு இடம் இருக்கு, ஃபிர்தேசின்னு ஒரு இடம் இருக்கு, நவ்ரோஜின்னு ஒரு இருக்கு, நவ்ரஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு, ரஸ்டம்னு ஒன்று இருக்கு, போர்ஜ், பெராம், டானஸ்வன், டெலாவரி இந்த மாதிரி பெயர்கள் இருந்து தான் தனி மனித பெயர்கள் வந்திருக்கு, குடும்ப பெயர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பெயர்களின் பெயர்வு 2வது வகையில காட்டுறாரு. இதுலயே பெயர்களின் பெயர்வு இது 3 2 இருக்கு. ஆக்சுவலி இது 3. மொழியின் பெயர் வந்து மக்கள், குடி அந்த நிலப்பெயர்களா மாறும். இது வந்து உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மொழி, மக்கள், இடம். ரஷ்யன் அப்படிங்கிற மொழியோட பேர், மக்களோட பேரும் அதான், இடத்தோட பேர் ரஷ்யா. தமிழ், தமிழர், தமிழ்நாடு. இங்கிலீஷ், இங்கிலாந்து.
பிராகுய் 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 ஒரே மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் மாறி இருக்கலாம். சில சமயம் மொழியும் மக்களும் ஒரே மாதிரி இருக்கும், இடம் வேற மாதிரி இருக்கும், அல்லது மூணுமே வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உதாரணங்கள் சார் கொடுத்துருக்காரு. இது வந்து மூன்றாவது விதமான பெயர்களில் பெயர். இடப்பெயர்வு அப்படிங்கிறது வந்து தொல்லியல் தடயத்தை விட முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள் வந்து சார் கொடுக்குறாரு, சில ஆர்கியூமெண்ட்ஸ். தொல்லியலில் காண கிடைக்காத தகவல்களையும் வரலாற்று ஆவணங்களில் பொதுவாக புறக்கணிக்கப்பட்ட அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்ட செய்திகளையும் இடப்பெயர்கள் ஒரு வகையில் தருகின்றன. தொல்லியல் ஆய்வுகள் கிடைக்கல, அதை ப்ரூவ் பண்றதுக்கு தொல்லியல் இது கிடையல, இல்லை ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் போதுமானதாக இல்லை. இப்போ சிந்துவெளி பண்பாட்டு திராவிட அடித்தளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து தொல்லியல் ஆய்வுகள் வந்து நம்ம சொல்லும் பொழுது மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படலாம். ஸோ அப்போ வரும் பொழுது வரலாற்று ஆவணங்களும் அதுக்கு இல்லை. அந்த ஸ்கிரிப்டை வந்து டெசிபர் பண்ணுறது இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து கருதுகோள் முன் வச்சிருக்காங்க. அஸ்கோ பார்க்கோலா, ஐராவதி மகாதேவன் உட்பட்டோர் அதில் வந்து திராவிட மொழி தான் அப்படின்னு அதோட ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வரலாற்று நிறுவுவதற்கான இன்னொரு முக்கியமான வழியாக இருப்பது இடப்பெயர் ஆய்வு அப்படின்னு சார் சொல்றாரு. இந்த இடப்பெயர் ஆய்வுகள் செய்யறதுக்கு சில விஷயங்கள் அடிப்படைகள் இருக்கு. ஒன்று வந்து எப்படின்னா குடியிருப்புகளுடைய அடர்த்தி, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசிய மக்களின் எல்லைகள், தோற்றம் மற்றும் தொடர்புகள் பற்றிய தகவல்கள், ஒரு சமூகத்தின் சமூகவியல் மற்றும் பொருளாதார சிந்தனைகள் சூழ்நிலைகள் பற்றிய துல்லியமான தகவல்கள் இடப்பெயர்கள் அளிக்கின்றன. இதுதான் ஆய்வு முறையில நம்ம வந்து சொல்றது. சூப்பர்ஃபிஷியலா சொல்லிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் 23 பாரிஸ் இருக்குன்னு சொல்றோம். அது வந்து பிரான்ஸ்ல இருந்த பாரிஸ் வந்த பேர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ சென்னையில ஒரு பாரிஸ் இருக்கு, பாரிமுனை அப்படின்னு தமிழ்ல சொல்றது, இங்க தமிழ்ல வந்து பாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியாம நம்ம வந்து ஃபால்ஸ் எடிமாலஜி அது வந்து அமெரிக்காவில் 23 பாரிஸ் இருக்க மாதிரி சென்னையில ஒரு பாரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ மேலோட்டமா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து இப்போ வந்து அது ஒரு ஒலி உச்சரிப்பு அடிப்படையில் சொல்ல முடியாது அப்படிங்கிற பின்னால சார் விளக்குவார். இப்போ வந்து இடப்பெயர் ஆய்வுல நம்ம ஆய்வுக்கு பயன்படுத்தணும்னா கிளஸ்டர்ஸா வரணும், கொத்து கொத்தா வரணும் அப்படின்னு சொல்லி விளக்கியிருப்பார். இங்க ஒன்று அங்க ஒன்று மேலோட்டமான ஒலி ஒற்றுமையில வந்து அது வந்து இது கிடையாது. ஏன்னா சாருடைய ஆய்வுகளை ரெஃப்யூட் பண்றதுக்கு 1-2 ஆர்டிகிள் எழுதினவங்க மேலோட்டமான பெயர்கள் வைத்துக்கொண்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பர்ஃபிஷியல் ரீடிங் ஆஃப் பண்பாட்டு அடித்தளம். அந்த புத்தகத்தை மேலோட்டமா அதை வந்து படிக்காம மேலோட்டமா படிச்சுட்டு வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து அது ஒரு சில கட்டுரைகள் வந்திருக்கும். அந்த கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ சேலம்னு இங்கே ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டில், அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கு, ரெண்டும் ஒரே ஊர், அங்கேருந்து அங்கே போனாங்களான்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து வித்தவுட் நோயிங் தி அனம்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த இடப்பெயர் ஆய்வுகள் எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எல்லாரும் சார் வந்து இதில் வந்து அவ்வளோ தெளிவாக விளக்கியிருக்காங்க. அது உள்ள படித்து பார்க்காம மேலோட்டமாக சொல்கிறது தான் அது. இதுக்கு வந்து அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியும். அது வந்து அதுதான் இப்போ வந்து ஜேஓசி ஸ்டடி சர்க்கிளுடைய நோக்கம் அதுதான். நம்ம வந்து இந்த ஆய்வுகளை வந்து புத்தகம் எவ்வளோ பேர் வாங்கினாங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, படித்து எவ்வளோ தூரம் விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ புத்தகத்தை ஒருத்தர் படிச்சிடலாம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் படித்து ஒவ்வொரு சாப்டரை எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதில் வந்து ரொம்ப இன்னும் அட்டென்ஷன் குவியுது. அதுதான் இந்த ஜேஓசி ஸ்டடி சர்க்கிளுடைய முக்கியத்துவமான விஷயம். ஒவ்வொருத்தரும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அதை வந்து எடுத்து பண்ணுறாங்க. தட்ஸ் வெரி குட். அடுத்தது வந்து இடப்பெயர் சான்று அடிப்படையில் ஒரு மொழியியல் சான்றாகும். அவை அளிக்கும் செய்திகளின் ஊடாக உணரத்தக்க அரசியல் மற்றும் சமூகவியல் தாக்கங்கள் சில நேரங்களில் தொல்லியல் தடயங்களை தரும் புரிதல்களை விட கூர்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இடப்பெயர் சான்று அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து லேசாக நினைக்க முடியாது, தொல்லியல் தடயத்தையோடும் கூர்மையானது அது. வேர்டு ஆர்கியாலஜின்னு கூட சொல்லுவாங்க. வேர்டு ஆர்கியாலஜி அப்படின்னு கூட சில வேறு சொல்லுவாங்க. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோள் பேராய்வு தடயங்களை அனம்னாஸ்டிக் எவிடன்சஸ், குறிப்பாக இடப்பெயர் தரவுகளை கருவியாக கொண்டு சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி திராவிட மொழி என்பதையும், அந்த மொழி சிந்துவெளியின் நிகழ்கால நிலப்பகுதிக்குள் தனது தொல் தடயங்களை விட்டு சென்றிருக்கிறது என்பதையும் ஒரே நேரத்தில் நிறுவ முற்படுகிறது இந்த சாருடைய புத்தகம். இந்திய துணைக்கண்டத்தில் சிந்துவெளி பண்பாடு பற்றிய மீள் நினைவு அல்லது எச்சங்கள் எதுவும் மீதம் இருக்கும் என்றால் அவற்றை பெரும்பாலும் சங்கத்தமிழ் இலக்கியங்களின் மொழியிலும் பண்பாட்டிலும் தான் எதிர்நோக்க முடியும் என்ற கருத்தாக்கத்தையும், அந்த மீள் நினைவுகளின் தாக்கம் நிகழ்கால தமிழ் பண்பாட்டில் இன்றும் கூட தொடர்கிறது என்பதையும் இந்த நூல் நிறுவப்படுகிறது. குலப்பெயர்வும் பெயர்வும் அப்படிங்கும்போது நான் அந்த முந்தின பகுதியில் சொன்ன அந்த 2 விஷயம் சாருடைய கருதுகோள், அதுதான் அந்த புத்தகம் முழுமையுமே இருக்கு.
இப்போ சங்ககால பெயர்களில் பார்த்தீங்கன்னா எப்படி அது எல்லாமே போய் அங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்குது. இப்போ கடையேழ் வள்ளல்கள் பேர் எல்லாமே அங்கே இருக்குது. பாரி, காரி, ஓரி அப்படின்னு சொல்லி பேர்கள் எல்லாமே அங்கே இடப்பெயர்களாக இருக்குது. அந்த பேர்கள் வந்து அதனால தான் சாருடைய கருதுகோள் என்னென்னா, இந்து வெளியில் வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு நூற்றாண்டுகளை இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கே இருந்த பொழுது இந்த மீள் நினைவுகளில் எழுந்தது தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வரும்பொழுது அந்த பாரி, காரி, ஓரி பேர்லாம் அங்கே இருக்குது. கண்ணகி பேருங்க இருக்குது. கொற்கை, வஞ்சி, தொண்டி பேர்கள் அங்கே இருக்குது. இது மாதிரி கொத்து கொத்தா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சாருடைய ஆய்வுகளில் சொல்றாரு. இடப்பெயர்கள் வெவ்வேறு நிலப்பகுதியில் மீண்டும் மீண்டும் மறுபதிவு செய்யப்படுவதை மனிதர்களின் புலப்பெயர்கள் பற்றி இந்த மறுபதிவு மீள் எனப்படும் புலப்பெயர்களின் தொடக்க புள்ளியில் இருந்து இடைவெளியில் நின்று நிமிர்ந்த புள்ளிகளை எல்லாம் தொட்டு தொடர்ந்து இறுதியில் அந்த புலப்பெயர்வு எங்கு முடிந்ததோ அந்த புள்ளி வரை தொடர்ந்து பயணிக்கிறது. புலப்பெயர்வுகளும் பெயர் பெயர்வுகளும் ஒரு தொடர்கதை தான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு பாக்ஸ் மேட்டராகவே அதை கொடுத்துருப்பாரு. ஒப்பீட்டு இடப்பெயர்களும் இடப்பெயர் கொத்துக்களும், அதாவது கிளஸ்டர்ஸ் அண்ட் இடப்பெயர் வளாகம் காம்ப்ளெக்ஸ், ஒரு 3 எல்லையில வச்சுக்கிட்டு ஒரு இது பண்ண பின்னால் மேப் காட்டுறேன் நான். ஒப்பீட்டு இடப்பெயர்களை ஒரு தொகுதியாக கொத்து கொத்தாக ஒப்பிடத்தக்க இடப்பெயர்களை உள்ளடக்கிய பெயர் வளாகங்களை உருவகப்படுத்தி ஒப்பிட்டு ஆராய்வது முக்கியமானது. அது மூலம் இடப்பெயர்கள் புலம்பெயரும் தன்மையை இலக்கிய ஆவணங்கள் ஊடாகவும் பல்வேறு நிலப்பரப்புகளின் லேண்ட்ஸ்கேப் மாதிரியே பெயர் பரப்புகள் நேம்ஸ்கேப் அப்படிங்கிறது. ஸோ டேக் அவேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள இந்த லெக்சரில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நேம்ஸ்கேப் அப்படிங்கிற வார்த்தை, பெயர் பரப்புகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இந்த இயல் முன்வைக்கிறது அதான். இடப்பெயர் ஆய்வுகளில் பெயர் பரப்புகள் அப்படிங்கிறது கொற்கை, தொண்டி, கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் பள்ளி பாடநூலில் இப்போ அதை கொண்டு வந்திருக்கோம். பாக்ஸ் மேட்டராக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி படிக்கும்போது பாக்ஸ் மேட்டரில் கேவிடி காம்ப்ளெக்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். இதில் ஒரு தொகுப்பு முறை கையாளப்படுவதோடு இதில் உள்ளது எல்லாமே அறிவியல் சார்ந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த பேரில் ஏதோ ஏனோ தானே எடுத்ததில்லை. ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படும் தொழில்நுட்பம் மிக விரிவாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அட்சரேகை, தீர்க்கரேகை போன்ற துல்லியமான தரவுகளுடன் இந்த இடப்பெயர்கள் வந்து சொல்லப்பட்டுள்ளன சொல்றார், வரைபடமாக்கத்துல சொல்றார். இந்த ஒப்பீட்டில் 2 விதம் நிபந்தனைகள் நம்ம பின்பற்றணும். ஒன்று, ஒப்பிடப்படும் இரு நிலப்பகுதிகள் வளாகமாக அடையாளம் காட்டப்படும் பெயர் தொகுதியில் இடம்பெறும் இடப்பெயர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அது ஏதோ ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் பிளேஸாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து சார் ஏன் சொல்லியிருக்காருன்னா, கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம்னு ஏன் சொல்றாருன்னா, கொற்கை, வஞ்சி, தொண்டி 3மே வந்து கேவிடி வந்து 3மே வந்து முக்கியமான சங்ககால வரலாற்றில் முக்கியமான பகுதிகள். கொற்கைங்கிறது பாண்டியர்களோட துறைமுகம், வஞ்சிங்கிறது சேரர்களுடையது, தொண்டி இந்த மாதிரி 3 நகரங்களுமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஸோ அந்த மாதிரியான பெயர்களாக இருக்கணும். ஏதோ ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் நேம்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் நிபந்தனை பெயராய்வுகளுக்கு அதை சொல்லும் பொழுது. அப்படிப்பட்ட பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்க வேண்டும். இது இன்னொரு மக்கள் வந்து இன்னொரு மொழி பேசுகிற மக்கள் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. இது எங்கள் மொழியிலையும் இருக்குது இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தமிழ் பேர் தான். கொற்கை, வஞ்சி, தொண்டினா வேற மொழியில் கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சூப்பர்ஃபிஷியலாக கூட கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற சொல் பெயர்களை கூட இது இந்த சொல் அதுலேருந்து வந்துச்சா இப்போ அப்படிங்கிற டிஸ்பியூட் வரும். கால்டுவெல் ஆய்வில் கூட சொல்லியிருப்பாரு. சில இது வந்து சில எடிமாலஜி வந்து டிஸ்பியூட்டட் வெதர் இட் இஸ் கேம் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் டு தமிழ் ஆர் தமிழ் டு சான்ஸ்கிரிட் அப்படின்ட்டு. பட் இந்த இடப்பெயர்களை பொறுத்த மட்டும் தெர் இஸ் நோ டிஸ்பியூட் அட் ஆல். தே பிலாங்ஸ் டு தமிழ் ஒன்லி, தமிழ் அண்ட் தமிழ் ஒன்லி. கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படின்னா இதில் வேற எந்த கிளைமே வர முடியாது. இந்த 2 நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த இடப்பெயர் ஆய்வுகள் அமையணும்னு சொல்றது. இப்போ பார்சிலேருந்து வந்ததுன்னா டாட்டாங்கிறது பார்சிலேருந்து தான் வந்திருக்கும், வேற எதுவும் வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி இது வந்து தமிழ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது அன்டிஸ்பியூட்டடாக சொல்லணும். சாருடைய இது சொல்றாரு, நேம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ். இத்தகைய இடப்பெயர், அதாவது சாரி ஃபார் த மிஸ்டேக்ஸ் இது வந்துருச்சு. அதில் அது வந்து ஹெரிட்டேஜ் வந்து இதில் தப்புன்னு நினைக்கிறேன். இத்தகைய கன்வெர்ட் பண்ணும்போது இது ப்ராப்ளம் ஆகும். இத்தகைய இடப்பெயர் கொத்துக்கள் மானிட பெயர்களையும் மொழிகளின் பெயர்களையும் இலக்கிய ஆவணச் சான்றுகள் மற்றும் பண்பாட்டு தொன்ம மரபுகளின் ஊடாக அடையாளம் காணப்படும் போது அப்பெயர் தொகுதிகள் பெயர் மரபுகளாகும் நேம் ஹெரிட்டேஜ் என்று உருவகப்படுத்தலாம். கட்சி வந்து அதில் மாறி இருக்கு, நேம் ஹெரிட்டேஜ் என்று உருவகப்படுத்தலாம். இந்த நூலின் 7வது இயலில் சிந்துவெளி பண்பாடு நிலப்பகுதியில் ஒரு இடப்பெயர்வு தொகுதி அடையாளம் காணப்பட்டு வளாகமாக பேசப்படுகிறது. அதுதான் கேவிடி காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அமெரிக்காவில் உள்ள ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க இடப்பெயர்களை இந்த இதில் குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு இந்த மேப்ல. நான் சொன்ன பேர்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்க. நியூ பராகுவே, ஆம்ஸ்டர்டாம், இந்த மாதிரி பல்வேறு இடங்களை பேர்களை பார்க்குறீங்க.
பாரிஸ், லண்டன் அதெல்லாம் இருக்கு. ஈரான்ல உள்ள பேர்கள் இதெல்லாம் டாட்டா, நவரோஜி அதெல்லாம் எப்படி வந்து இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுல காட்டியிருக்காரு. இதுதான் இந்த இடம்பெயரும் இடப்பெயர்கள் பற்றி கருத்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அருமையான ஒரு திறனாய்வு. ரொம்ப எளிமையான முறையில் எங்களுக்கு எல்லாம் கடத்திருக்கிறீங்க நீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தது இப்போ நமக்கு வந்து டிஸ்கஷன் டைம். உங்களோட சிந்தனைகள், உங்களோட கேள்விகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற நேரம். யாருக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், இல்லை உரை குறித்து உங்களுடைய சிந்தனைகளையும் பகிர்ந்துக்கலாம். நான் கேட்கலாமா? சொல்லுங்க சார். சரி, ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள்ங்க. குறித்த நேரத்தில் முடிச்சிட்டீங்க. ரொம்ப நிதானமான உரை, ரொம்ப செறிவான உரை. பொதுவாக கேவிடி காம்ப்ளெக்ஸ் ஏன் எடுத்தார், அந்த மெத்தடாலஜி why he chose that காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுக்கு அருமையான விளக்கம். அதை நான் புத்தகத்தில் படிச்சிருந்தாலும் மறந்துருக்கோம். அதனால ஒரு சாப்டர் வந்து ஒரு தடவை படிச்சா பத்தாது, 2-3 முறை படிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கேள்வி ஒன்றுல ஒரு சிறு கேள்வின்னா, இப்போ புத்தகத்துக்கு கிரிட்டிசிசம்லாம் வந்ததுன்னு சொன்னீங்க. அது ஏதாவது ஒரு வகையில பொதுவாக கேட்குறேன் நான். அந்த மாதிரி கிரிட்டிசிசத்துக்கு ஒரு 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 ரீசனபிளி குட் கிரிட்டிசிசம் தனியா தொகுத்து அதுக்கு விளக்கமும் ஒரு இடத்துல கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப யார் வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்றது எளிது இல்லைங்களா? அதான் என்னுடைய அது வந்து எனக்கு தெரிஞ்ச இவர் ஆனந்த் பக்ஷி கிருஷ்ணன் தான் 2-3 வாட்டி எழுதினார். ஒரு வாட்டியே 2 வாட்டி எழுதினாரு. அவரு தான் சொன்னதுல தான் இந்த இது எழுதியிருந்தாரு. மேலோட்டமான பெயர்களை வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எதிர்வினை ஆற்றினாங்க நிறைய பேர் வந்து. அது வந்து ஆழம் இல்லாம சொல்லப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. நேரடியாகவும் எழுதினாங்க, மறைமுகமாகவும் எழுதினாங்க. நிறைய பேர் அதுக்கான மறுப்பு கட்டுரைகள்லாம் வந்துச்சு. அது வந்து நிறைய பேர் அதை பற்றி எழுதினாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் நான் படித்தது. வேற எதுவும் இருக்கான்னு தெரியல. அவர் குறிப்பிட்ட இந்த மேலோட்டமான ஒளி பெயர்களை வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பாரிஸ்ன்னு சொல்லும் போது அங்கே உள்ளது சென்னையில் இருக்க பாரிஸ், அது மாதிரி சேலம் இங்கே இருக்குது, அங்கே அமெரிக்காவில் இருக்கிற சேலமும் தமிழ்நாடு இருக்கிற சேலம் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி சாருடைய இது வந்து ஹைலி மெத்தடாலஜியோட அந்த இடப்பெயர் ஆய்வுகள் எப்படி உலக அளவில் பேசப்படுதோ அது மாதிரி கொத்து கொத்தான்னு சொல்றாங்க, கிளஸ்டர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் அவர் பேசுறாரு. 400 இடங்களை சொல்றாரு, ஒரு இடத்த 2 இடத்த சொல்லல. அது மாதிரி அதுல வந்து அந்த லாங்குவேஜ் வந்து அன்டிஸ்பியூட்டடா இன்னொரு லாங்குவேஜுக்காரங்க அதை கிளைம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான இடப்பெயர்களை தான் அவர் எடுத்துக்கிறார். இந்த 2 நிபந்தனைகளை வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்றாரு. இந்த நிபந்தனைகள் பற்றி தெரியாதவங்க அல்லது இடப்பெயர் ஆய்வுகளுக்கான ஆய்வு முறையா உலக அளவில் ஏற்கப்பட்டிருக்கு, இது நம்ம நாம மட்டும் சொல்லல, இதை வந்து பார்சி ஆய்வுகள்ல இருக்கு, இந்த மாதிரி உலகம் தழுவிய ஆய்வு முறை இது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்ல ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் அல்ல ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் அது மாதிரி சொல்றது. ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் பத்தி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, அது விட்ட வேண்டியதான். ஆனா அந்த புத்தகத்துக்கான கிரிட்டிசிசம் என்னங்கிற தனியா ஒரு இடத்துல கட்டுரைகள் தான் வந்திருக்கு, தனி கட்டுரைகள் தான் வந்திருக்கு. you can refer to that section if you are really curious. ஆனந்த பக்தி கிருஷ்ணன், ஏபி கிருஷ்ணன், அந்த ஆனந்த பக்தி கிருஷ்ணன் அவர் எழுதியிருக்காரு, 1-2 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. நன்றிங்க ஐயா. எப்பயுமே சங்கர சரவணன் ஐயாவோட உரை கேட்டோம்னா வந்து அவர் குறிப்பே இல்லாம பேசுவாரு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து போட்டதுனால எனக்கு ஜெனரலி பேசவே அப்படி குறிப்போட பேச எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இது எல்லாமே ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நான் போட்டு படிச்சேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு 2 கேள்வி இருக்கு. இப்ப அந்த ஆங்கிலேயர் காலத்துல வந்து ஒரு நிறைய பேர் இங்க வந்து இது கரிபியன் தீவுகள், பாப்பா நிங்கினியா அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து அடிமைகளா வந்து கொண்டு போனாங்கல்ல. அப்படி வந்து போன இடத்துல நம்ம ஆட்கள் வந்து அது ஏதாவது வந்து அங்க இடம்பெயர்ந்த போது நம்மளோட ஊர் பேர் வச்சிருக்காங்களா? அவங்களுக்கு கலாச்சாரம் வந்து இன்னும் இருக்குன்றத நிறைய இடத்துல பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி ஊர் பேர் ஆய்வுகள்ல வந்து அது இருக்கா? இது என்னோட முதல் கேள்வி. இல்ல, சாண்டோ நிக்கோர்னு ஒரே ஒரு இடம் மட்டும் சார் கொடுத்துருக்காரு ட்ரினிடாட் பகுதியில. அது ஒண்ணுதான் சார் இதுல கொடுத்துருக்காரு. வேற எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் சாரு தான் இதுல 30 வருஷமா ஊறியிருக்காரு. அதனால சார் எடுத்து சொல்லியிருப்பாரு உதாரணம் காட்டும்போது, எக்ஸாம்பிள் காட்டும்போது எங்கெங்க தமிழ் பெயர்கள் போயிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கிறதா தெரியல. இன்னொரு கேள்வி வந்து இப்ப இந்த இடம்பெயர் வந்து நிறைய விதத்துல எத்தனை இப்போ ஒரு இடம்பெயர்வு நிறைய காரணத்துக்காண்டி நடந்திருக்கும். ஆனா வந்து ஒரு எத்தனை பாப்புலேஷன் இதுல வந்து எவ்வளவு பேரும் வந்து நடந்திருக்கும் போது இந்த ஊர் உருவாக்கி இருக்கும், இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த ஊர் பேர் வந்து மறுபடியும் உருவாகிறதுக்கு இப்ப அவரோட சாருடைய ஆய்வுகள்ல நீங்க முழுசா புத்தகத்தை படிச்சீங்கன்னா சார் சொல்லியிருப்பாரு. இப்ப அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு
சங்க காலத்துல வந்து இந்த பேர்கள்லாம் வருது. இப்போ வந்து மாரோக்கத்து நப்பசலையார் அப்படின்னு சங்ககால பெண்பார் புலவர் ஒருத்தர் இருக்காங்க. மாரோக்குன்னு ஒரு பேர் சார் சொல்ற அந்த இண்டஸ் வேலியில ஒரு பேர் மாரோக்குன்னு இருக்கு. அந்த மாரோக்கத்து நப்பசலையார் பேர் வந்து அந்த மாரோக்கு தான் இங்க மாரோக்கத்து நப்பசலையார்னு வருதுன்னு சார் சொல்றாரு. ஸோ இப்போ இந்த மாரோக் அப்படிங்கிற சங்ககாலம் அப்படிங்கிற 300 பிசி டு 300 ஏடி அப்படின்னு நம்ம சொல்றோம். கீழடி ஆய்வுகள் வந்து 600 பிசி வரைக்கும் எடுத்துட்டு போகுது. 600 பிசி டு இதுக்கு வருது. இப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிவுக்கு வந்தது 1800வது வருஷம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அதுக்கும் இதுக்கும் வெளில 1000 டு 1200 வருஷம் கேப் தான் இருக்கு. ஸோ இந்த 1200 வருஷம் கேப்ல வந்து அந்த இடப்பெயர்வுகள் நடந்திருக்கிறத சார் அதில் சொல்றாரு. ஸோ பல்வேறு சமயங்கள் அது வந்து எங்கன்னா ஒரே சமயத்தில் நடக்கல. அவங்க வந்து த்ரூ அவுட் இந்தியா, அது மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் திராவிட மொழி பேசியவர்கள் இந்தியா முழுக்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அவருடைய புக்கில் மற்ற சாப்டர்ஸ் சொல்றாரு. திராவிடியன் குஜராத், திராவிடியன் மகாராஷ்டிரா எப்படி செட்டில் ஆகி இங்கே வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் மொத்தமாக வரல, கிளஸ்டரா குரூப்பா வேற வேற இடங்கள்ல தங்கி தங்கி இங்க வந்து அப்படி நகர்ந்து 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 ஒரு எல்லைக்கு வந்தப்போ இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல. அதுக்கப்புறம் இங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அந்த நகர்வு வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷமா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சாருடைய கருத்து. இன்னொரு இது, இப்போ புதுசா அந்த ஆய்வை பற்றி கேட்குறவங்க, சார் வந்து ஒரு வாட்டி லெக்சர் கொடுத்தாங்க எங்க இன்ஸ்டியூட்ல. குரூப் 1 மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது ஜெனரலி ஒரு கேள்வி கேட்பாங்க. இது வந்து இப்போ அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே நாம வச்சிருக்கக்கூடிய குமரி கண்டம் தியரி அதில் என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு வருத்தப்பட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ சார் வந்து அந்த குமரி கண்டம் தியரி எல்லாம் பற்றி பேசல. அவருடைய சாருடைய ஆய்வு போக்கில் பேசல. நம்மளுடைய மித்ஸு நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கு. அது உடைக்கலாமா, உடைக்கிறதுக்கு நாளாகுமா அப்படிங்கிறது வேற. இப்போ சார் சொல்றது வந்து கனெக்ட் பண்றது வந்து எது வந்து வரலாற்று பூர்வமா இருக்கு, எது ஆய்வு பூர்வமா இருக்குமோ அதை மட்டும் தான் சார் பேசுறாரு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கிளைம் வந்து ஒரு திராவிடியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அன்டிஸ்பியூட்டட் கிளைம். அதுக்கான இடப்பெயர் ஆய்வுகள் அடிப்படையில் அதுக்கு வந்து பல்வேறு திறவுகோள்களை பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி ஒன்று நம்ம பயன்படுத்தும் போது சாருடைய தொல்லியல் ஆய்வுகளை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சார் வந்து இடப்பெயர் ஆய்வுகளை கையில் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது சங்கம் லிட்ரேச்சரையும் அதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்குள்ள தொடர்பை வந்து சார் கனெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. அப்போ தமிழர்கள் வந்து அதுக்கு முன்னால் இங்கே இல்லையா, இண்டஸ் வேலியிலேருந்து மட்டும்தான் வந்தாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ அதுக்கு முன்னாலே வந்து பல்லாவரம் அந்த இதுலெல்லாம் வந்து பழைய கற்கால கருவிகள்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னால் இங்கே செட்டில்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத பற்றி சார் போவே இல்லை. சார் வந்து சாருடைய முக்கியமான கிளைம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இங்கே வந்தாங்க, அவங்க கிரியேட் பண்ணது சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு 600 பிசி அந்த இதில் தான் சங்கம் லிட்ரேச்சர் இந்த கிளைம் தான் வைக்கிறாங்க. ஸோ வரலாற்றில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இதில் முடிவு கட்ட முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எதை வந்து சொல்ல முடியுமோ, எதை வந்து மறுக்க முடியாதோ, தமிழர்கள்னால ஏதோ அடிச்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இல்லாம, ஸோ ஒரு எது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அந்த அடிப்படையில் சாருடைய ஆய்வுகள் இருக்கு. நன்றிங்க ஐயா. சார் சொல்லுங்க சார். கொற்கை வஞ்சி கொஞ்சம் தொண்டி ஈஸியான கேள்வி கேளுங்க சார். சரிங்க. கொற்கை வஞ்சி தொண்டி அப்ப என்ற பெயர்கள் இது நமக்கு சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு தொடர்ச்சியாக வந்திருக்கலாம். ஆனா அதே உச்சரிப்போடு அந்த பெயர்கள் வந்து சிந்துவெளியிலும் இருந்திருக்கக்கூடும் அப்படின்றது எப்படி நம்ம நிறுவுறது? ஏன்னா வந்து அந்த பெயர்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிற மொழி வந்து இப்போ ஒருவேளை அரபி எழுத்துலையோ இல்லை உருது மொழிக்கான எழுத்துலையோ இருக்கக்கூடும். ஒருவேளை கல்வெட்டுகள் இருந்து அந்த பெயர்கள் வந்து பிராகிருத மொழி கல்வெட்டு இதுலையாவது கிடைச்சிருக்கலாம். அந்த உச்சரிப்பு வந்து தமிழ் உச்சரிப்போட நெருக்கமானது அப்படின்றது எப்படி உறுதி செய்யறது? இது ரொம்ப நல்ல கேள்விதான். பட் வந்து சார் வந்து அந்த நிபந்தனைகள்ல சொல்றது வந்து வேற. இப்போ அந்த அந்த அதுக்கான வார்த்தைக்கான மீனிங் அப்படிங்கறத போயோ அல்லது அது வந்து மீனிங் அந்த வேண்டாம். அந்த கொற்கை அப்படின்ற, ஏன்னா அந்த வல்லினர் ரகரம் இருக்கு இல்லையா, அது தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு சிறப்பு எழுத்து. அந்த ஒலிப்பு, அந்த அந்த ஒலிப்பு வந்து இன்னும் வடநாட்டுல இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு. அதனால வந்து எப்படி இருந்திருக்கும், அது இருந்தா அதுவே பெரிய. இப்ப ரன்னகரம் இருக்கு பாத்தீங்களா, அது ஆமா ஆமா எகிப்து ஆமா எகிப்துல நம்ம பார்த்தது வந்து செயை கொற்றன், அந்த கொற்றன் அந்த ரன்னகரத்தை பார்த்த உடனே இது தமிழ் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. வேற யாரும் இருக்க முடியாது. அதனால ஆமா எனக்கு ரன்னகரத்தை பாக்குறப்பெல்லாம் சிறப்பு. மணிவண்ணன் அது தமிழ் பெயரா தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா கொற்கை அப்படின்னு அந்த வல்லின ரகரம் இருந்ததுன்னா அதுக்கு உறுதியா தமிழ் பெயர். அது எந்த விதமான நீங்க அதுக்கு எதுவுமே சொல்லவே முடியாது. வேற எந்த மொழி அது வந்து இது என்னதான் சொல்ல முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அதனால எப்படி அது இருந்திருக்கும், அதுக்கான வாய்ப்பு
அதாவது பழைய கல்வெட்டுகள்லையோ ஏதாவது நமக்கு தடம் இருந்ததுன்னா அதை நம்ம உறுதியா சொல்லலாம். கொற்கை, வஞ்சி கூட நான் வந்து ஓரளவுக்கு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியும் நான் பெயர்கள், நகரத்தோட இருக்கிற பெயர்கள் வந்து வட மாநிலங்கள் இதுலயும் பார்த்ததாக எனக்கு நினைவில்லை. இருக்கலாம். கொற்கை, வஞ்சி, தொண்டி, அந்த ண்ணு இல்லையா, வளைநாவலி, அதுவும் தமிழுக்கு உரிய ஒரு, தமிழ்லையும் திராவிட மொழிகளுக்கு உரிய ஒரு சிறப்பு ஒலி. இதனால தான் இந்த மூன்றையுமே நான் வந்து எப்படி நம்ம உறுதி செய்யறது, அதுக்கான தடங்கள் ஏதாவது இருக்கணும் கண்டிப்பா, கல்வெட்டுலயோ இல்ல இல்ல கண்டிப்பா வேற எங்கேயும் இருக்கணும். பட் ஆனா இருக்கலாம். கல்வெட்டு தடங்கள் இது வரைக்கும் நமக்கு எதுவும் நமக்கு அது வந்து 2500 பிசி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கல்வெட்டு தடங்கள் ஆமா, எதுவுமே இல்லை. உண்மைதான். அது இல்லை. அதுக்கு பின்னால வந்த தடயங்கள் ஏதாவது மேபி பாகிஸ்தான்ல இருக்கிறதுனால நம்ம ஆய்வு செய்வதற்கான ஸ்கோப்பும் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதுல வந்து ஏதாவது ஆய்வுகள் செஞ்சு கிடைச்சதுன்னா நல்ல விஷயம் தான். கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இதுல வந்து ஆய்வுகள் செஞ்சு கிடைச்சதுன்னா அந்த பைலிங்குவல் ஸ்கிரிப்ட் கிடைக்கும் பொழுது அதுல வந்து பிராமிலையும் எழுதி அதுக்கப்புறமா உள்ளது எழுதி, இப்போ எப்படி நம்ம அசோகரோட ஸ்கிரிப்ட்லாம் பண்ணமோ அது மாதிரி சித்திர எழுத்துக்கள் இருந்து பிராமி இருந்து கலந்த ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சது, ஒரு கல்வெட்டு கிடைச்சதுன்னா நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். அது வந்து ஃபொனட்டிக்ஸ் அடிப்படையில் சார் கேட்குறீங்க. அந்த இடப்பெயர் ஆய்வுகள் அப்படிங்கிறது வந்து ஃபொனட்டிக்ஸுக்கு சொன்னா கூட அது வந்து அது உள்ள போல. அது வந்து இடப்பெயர் ஆய்வுகள் அப்படிங்கிறது நேமு, அந்த நேமிங் சைக்காலஜி, அதுதான் வந்து சாருடைய இதில் பேசுகிறாங்களே தவிர பொலிட்டிக்ஸ் உள்ள சாருமே எங்கேயுமே அதில் போகல. அதனால எனக்கு வந்து இது வந்து சார் கேட்குறது நல்ல கொஸ்டின் தான். பட் இட் டு பி ஆன்சர்ட் பை தி ஹிஸ்ட்ரி. தொடர்ந்து ஆய்வு செய்வோம் சார். நன்றிங்க. கருமாணிக்க வாசம் ஐயா, இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்மா. ரொம்ப நன்றி ஐயா. சங்கரசமன் ஐயா, உங்களுடைய அற்புதமான உரை. உங்க ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப நிதானமான ஒரு அழகான அற்புதமான உரை. உங்க உரை முன்றைய திறனாய்வுகள் எல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையான சொற்பொழிவு. நன்றி. எனக்கு ஒரு இரண்டே ஒரு இயல்பான கேள்விகள் தான். ஒன்று, நாம் ஏற்கனவே அதை பதிவிட்டிருந்தேன். நம்ம தமிழர்களுக்கு வந்து இந்த இடப்பெயர்வுகள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அடையாளத்தின் கூறு என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த சூழல்ல இந்த சமூக பெயர்கள் இணைந்த அவலம் இது எந்த ஒரு மாதிரியான, இப்ப கடந்த 70 ஆண்டுகள்ல அது மிகப்பெரிய அளவுல குறைந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இருந்த காலகட்டம் ஒவ்வொருத்தருக்கும் அதைத்தான் அடையாளம் அப்படின்னு, ஊரையும் தாண்டி மற்ற அவருடைய செயல்பாடுகளையும் தாண்டி. ஏன்னா அரசாங்க அந்த காலத்துல வந்து கரிகால் சோழன், தலையாலங்காலத்து செருவென்ற பெருஞ்செனி, அப்புறம் நெடுஞ்செழியன் என்கிற அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலமா இந்த பெயர்களை தாண்டி இந்த சமூக பெயர்கள்ங்கிறது இணைந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் உங்களால ஒரு அனுமானிக்க முடியுதா? இல்லை, அது வந்து நான் வந்து இது வந்து ஜென்ரல் கொஸ்டினாக பார்க்குறேன். இது நான் வந்து யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு நார்த் இந்தியாவில் இன்டர்வியூ போகும்போது நாங்கள் அந்த கேள்வியை பொதுவாக அவங்கள்ட்ட கேட்குறது உண்டு. ஏன்னா அவங்க வந்து பேரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இன்டர்வியூவில் யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேர் வந்து வருது, அப்படி மீனா அப்படின்னா அவர் வந்து ராஜஸ்தான்காரர் கண்டுபிடிச்சிருவாங்க. வர்மா, சர்மா, பானர்ஜி அப்படின்னு எந்த ஸ்டேட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் பேரை மட்டும் பார்த்தா சில சமயம் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் தமிழ்நாடா கர்நாடகாவா அப்படின்லாம் கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சிவகுமார் அப்படின்னு இருக்குன்னா அது கர்நாடகாவும் இருக்கலாம், தமிழ்நாடாவும் இருக்கலாம், அதனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சவுத் இந்தியாவிலே, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சிலே அந்த மாதிரியான பெயர்கள் வந்து வந்துருச்சு. இப்போ சங்கர் அப்படின்னா அது வந்து கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு பேர் அப்படிங்கிறத எந்த ஸ்டேட்டுக்காரர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி இது வந்து ஒரு காலத்தில், அதாவது 2 ஜென்ரேஷனுக்கு முன்னால பேரை போட்டு அந்த சமூக பேர்களை போட்டிருப்பாங்க. அது வந்து இந்தியா முழுக்கவே இருக்கிறது தான். அது நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் அங்கெல்லாம் தொடருது. நாம் வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான். அது வந்து சோசியாலஜி ஸ்டூடெண்ட் இந்த கேள்வி கேட்பாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் வந்து உங்களுடைய அடையாளத்தை போட மாட்டேங்கிறீங்க, இது வந்து ஒரு சோசியாலஜிக்கலி இட் இஸ் ஏ லாஸ் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு வந்து சோசியல் ரிஃபார்மில் பார்த்தா இது வந்து ஒரு புரட்சி, நம்ம வந்து அந்த பேர்களை அடையாளங்களை துறக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் சோசியாலஜி ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய அடையாள இழப்பு. சோசியாலஜி அடையாளம் அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக அவங்க பார்க்குறாங்க. எந்த சமூகத்தை சார்ந்தவங்க, எந்த குழுவை சார்ந்தவங்க, அது ஏற்றத்தாழ்வுகள் அதனால வருது, அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் வருது, அதெல்லாம் வேற.
ஒன்று வந்து அதனுடைய அடையாளம், உங்களுடைய அடையாளம், நீங்கள் எந்த குழுவை சார்ந்தவர், அப்படி எந்த சமூக குழுவை சார்ந்தவர் அப்படிங்கிறத அஸ் எ சோசியாலஜி ஸ்டூடெண்ட்டை பர்டிகுலர் அந்த கேள்வி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஜாதி பேர் போட மாட்டேங்கிறீங்க, இது வந்து ஒரு சோசியாலஜி ஸ்டூடெண்ட்டாக இது வந்து ஒரு லாஸ் இல்லையா உங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட், தமிழ்நாட்டிலேருந்து போகிற சோசியாலஜி ஸ்டூடெண்ட் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, லாஸ் பார்க்க முடியாது, அது வந்து ஒரு ரிஃபார்ம் தான் பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான், எல்லா சொசைட்டியும் அந்த மாதிரி வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு இவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் அதை எடுத்துப்பாங்க. அப்போ இன்னும் இன்னும் அவங்க வந்து கேள்வி இன்னும் கடுமையாக்குவாங்க. அப்போ நாங்கள்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கோம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது, தட் மீன்ஸ் யூ ஆர் சேயிங் தட் பெங்கால்ஸ் ஆர் பேக்வேர்ட் அண்ட் நார்த் இந்தியன்ஸ் ஆர் பேக்வேர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் தட் சார். சோசியல் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கலாம், பட் வந்து அந்த ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறது இயல்பாக வரணும், நம்ம யாரும் திணிக்க முடியாது. ஸோ அதுக்கான நெசசிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம், அதனால வந்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நேஷனல் மூவ்மெண்ட்லேயே பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க போச்சு. நம்ம தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரதேசத்தில் சோசியல் ஃப்ரீடம் தான் முக்கியம், சோசியல் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தை விட சோசியல் ஜஸ்டிஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போராடிச்சு. ஸோ அது வந்து அந்தந்த இடம் தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பேர் சொன்னாலுமே அது வந்து ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாயுடு, நாயக்கர், முதலியார் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க அப்படின்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் நாயுடு அப்படின்னா வரதாஜல நாயுடுவை குறிக்கும், நாயக்கர் அப்படின்னு சொன்னால் பெரியார் அவர்களை குறிக்கும், முதலியார் சொன்னால் திருவிக்காவை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த பேர் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதி பேரே வந்து ஒரு நபரை குறிக்கக்கூடிய பேராகவும் ஒரு இடங்களில் அடையாளப்படுத்தப்படுது. ஸோ அப்போ அப்படிங்கும்போது அதில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வோ எந்த இதுவோ இல்லை, அது வந்து ஒரு 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 விதமாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு இதுதான் சோசியாலஜி கான்செப்ட் தான். அது வந்து நாம் வந்து சோசியல் ரிஃபார்ம்னால அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ வந்து அந்த 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 வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊரில். கண்டிப்பா அது உண்மையிலே அது அடையாளத்துக்காகவே இருந்திருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும். அது என்றைக்கு ஆதிக்க மனப்பான்மையா மாறிச்சோ அன்னைக்கு தான் அது பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அருமை. அது மாதிரி அதான் தமிழறிஞர்களுடைய பெயர்களே பார்த்துருக்கோம், ராபி சேது பிள்ளை, அவ்வை துரைசாமி பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் சில நாங்கள் பேர் பாடப்புத்தகத்தில் பண்ணும்பொழுது நாங்கள் அந்த பேர்களையும் நீக்கணும். அதாவது அந்த ஜாதி பேர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடும் பொழுது அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சில பேர் எப்படி போடுவீங்க, கே பிள்ளைக்கு வந்து அப்படிதான் அறியப்படுறாரு. அவர் பேர் முழு பேர் யாருக்குமே தெரியாது, கே பிள்ளைன்னு தான் போடுவாங்க. இப்போ மற்றவங்களை போடும்போது இப்போ வந்து வையாபுரி பிள்ளையை வந்து வையாபுரியார் அப்படின்னு போடலாம், மூவே சாமிநாதனார் அப்படின்னு போடலாம். இப்போ ராபி சேதுன்னு போட்டால் மரியாதை குறைஞ்சு போகுமே அப்படின்னு சொன்னாங்க. ராபி சேதுன்னு போட்டால் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சொல்லின் செல்வர் ராபி சே அப்படின்னு போட்டோம். சொல்லின் செல்வர் ராபி சே அப்படின்னு போட்டால் அவருக்கு வந்து இந்த எழுத்து வச்சு நம்ம குறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பெயர்களை மாற்றும் பொழுதும் சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. ஆமா அப்படித்தானே நம்ம தமிழ் தாய் வாழ்த்து எழுதிய மனோன்யன் சுந்தரனார் இருந்து சுந்தரம் பிள்ளைங்கிறத அப்புறம் சுந்தரனார்ங்கிற அளவுல சுருக்கிட்டோம் நம்ம. ஆமா சுருக்கிட்டோம், வாவு சிதம்பரனார் அந்த மாதிரி சுருக்கிறோம். அருமை அருமை. மகிழ்ச்சி. அடுத்து மற்றொன்று வந்து பெயர் மாற்றங்கள், அண்மை காலங்களில் வந்து பெயர் மாற்றங்கள் நம்ம ஊர்களே ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த சில பேர்களே கூட மாறி இருக்கு. அது என்ன காரணம்ன்றது புரிஞ்சுக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நம்ம காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது பூம்புகார் அப்படின்னு அழைக்கப்படுது, மாயூரம் அப்படிங்கிறது மயிலாடுதுறை என்ற இந்த மாதிரி பெயர் மாற்றங்கள் வரலாற்றில் எப்படி, அதாவது இது வரலாற்று மறைக்கக்கூடியதா இல்லை அது சரியா முறைப்படுத்தப்பட்டதா? இல்லை, அது வந்து வேற வேற ரீசன்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டு பேருமே நான் எடுத்துக்கிறேன். காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து பூம்புகார் அப்படின்னு பேர் வச்சது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் எழுதினது வந்து அவர் வந்து சிலப்பதிகார நாடகத்தை பூம்புகார்ங்கிற பேர்ல எழுதினார். ஸோ அப்போ வந்து அவர் வந்து அந்த பூம்புகார்ங்கிற பேர் வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவருடைய படைப்பு. அது பூம்புகார் அப்படிங்கிறது அவருடைய படைப்பு. அந்த திரைப்படத்துக்கு அந்த மாதிரி பேர் வச்சதுனால, பூம்புகார்னு பேர் வச்சதுனால அந்த தலைப்பே வந்து பிற்காலத்தில் அது பூம்புகார் வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த பேரே அந்த ஊருக்கு வச்சுட்டார். காவிரி பூண்ட பேர் வந்து அந்த பூம்புகாருங்கிற. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. அது வந்து மாயூரம் அப்படிங்கிறது, மயூர்னா மயில், அது வந்து சான்ஸ்கிரிட் நேமு. ஸோ அதுக்கு வந்து மயில் ஆடும் துறை அப்படிங்கிறது தான் மாயூரம் அப்படிங்கிறது தமிழ் பேர், தமிழ் அது மாதிரி வச்சு பண்ணீங்கன்னா வேதாரண்யம் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி மாறுது இல்லையா, திருமறைக்காடு அந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் படுத்தும்போது கனித்தமிழ் இயக்கம்லாம் வந்ததுனால பேர்களை தமிழ் படுத்தக்கூடிய முயற்சியில பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே மாத்திருக்காங்க. சான்ஸ்கிரிட்டைசேஷன்ல அது வந்து தமிழ் பேர்கள் வடமொழி பேர்களா மாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் திரும்ப பியூர் தமிழ் மூவ்மெண்ட் தனித்தமிழ் இயக்கம் வந்தப்பறம் அது தமிழா மாற்றப்பட்டு. சிறப்பு, மிக்க நன்றி. நீங்க அழகா பேசுனீங்க. இந்த உங்க ரொம்ப அனாலிசிஸ் ரொம்ப அழகா அடுக்கி இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மணி
அவர் வந்து உச்சரிப்பை பற்றி சொன்னார் இல்லைங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் காலேஜ் படிக்கும்போது அந்த அடையாறில் இருக்க பிரிட்ஜை பார்பர் பிரிட்ஜுன்னு சொன்னாங்க. அதனுடைய தோற்றம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரிஜினலி கால்டு ஹேமில்டன் பிரிட்ஜ். ஹாமில்டன். அது உச்சரிப்புனால அம்பட்டன் பிரிட்ஜ்னு அம்பட்டன். ஆச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலம் மூலமா பார்பர் பிரிட்ஜ் ஆயிடுது. அது ஒரிஜினல் நேமுக்கும் கடைசி இப்போ அதுக்கு பெயர் வேற இருக்கும், நிச்சயமா வேற இருக்கும், என்னன்னு தெரியாது. அதனால ஒரு பேர் 200 வருஷத்துல 3-4 விதமா இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பழங்காலத்தில் அப்படி மாற்றப்பட்டு இருக்காதுன்றது என்னுடைய எண்ணம். இது வந்து இப்போ ரீசெண்டாக கடைசி ஒரு 100 வருஷமா தான் இது நடந்துன்னு இருக்குன்னு இருக்கேன். ஆமா. மவுண்ட் ரோடுன்னு இப்போ ஊர்ல போய் கேட்டாக்கே தெரியுமா? ஊர்ல நான் இல்ல படிக்கும்போது அது தெரியுது. மவுண்ட் ரோடு தான். இப்போ அதுக்கு பேர் அண்ணா இல்ல சாலைன்னு இப்ப அண்ணா பேர். சாலை தான் இருந்தாலும் சொல்றவங்க மவுண்ட் ரோடுன்னு சொல்றாங்க. அப்படியா சொல்றவங்க சொல்றாங்களா? சொல்றாங்க. சில பத்திரிக்கையில இன்னும் மவுண்ட் ரோடு தான் போடுறாங்க. நீங்க வந்து அப்படியா? ஒரு பத்திரிக்கை, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த பத்திரிக்கையில இன்னும் மவுண்ட் ரோடுன்னு தான் போட்டுட்டு இருக்காங்க. சென்னை மெட்ராஸ் மாதிரி தான். சில பேர் வந்து ஆமா சென்னையை சொல்லவே மாட்டாங்க, ஆமா, மெட்ராஸ்ன்னு சொல்றது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள். இதுதான் பாருங்க. அதே மாதிரி உயர் நீதிமன்றமும் பெயரை மாற்றாம இன்னும் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா தமிழ்நாடு உயர் நீதிமன்றம்னு பெயர் மாற்றிருக்கணும், மாற்றவில்லை. அது தனி அரசியல். அந்த இது மயிலாடுதுறை, திருமறைக்காடு இதெல்லாம் வந்து தொன்மையான பெயர்கள்னு நினைக்கிறேன். அதை நம்ம கல்வெட்டுல தான் பார்க்கணும். இந்த correct. மாயூரம் கண்டிப்பா நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஊருக்கும் சமஸ்கிருதத்துல ஒரு பெயர் இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் மாற்றப்பட்ட பெயரா தான் இருக்க முடியும். சென்னை ஆம், பட்டணமும் கல்வெட்டுல இருக்குது. ஆமா. அதை பத்தி ராஜவேலு ஐயா சொல்லியிருப்பாரு. இது வந்து சென்னைன்றது தான் பழைய பேரு, ஒரிஜினல் நேம். இது மெட்ராஸ்ன்றதே ஆங்கிலேயர்கள் வச்சது. சரி, ராஜவேலு ஐயா சொல்றது என்னன்னா மதராசப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய சிற்றரசர் யாரோ ஒருத்தர் சேலம் பக்கத்துல இந்த இந்த கு- இத இந்த கரையோர பட்டினத்தை பத்தி குறிப்பிடுறதுக்காக கல்வெட்டுல சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவருடைய வாதம் வந்து மதராசப்பட்டினம் அப்படின்றது பழசு அப்படின்றாரு. சென்னைன்றது வந்து சின்னப்ப நாயக்கர் பெயரால வந்தது, பிற்காலத்துல அது சூட்டப்பட்ட பெயர்னு அதை அவர் ஏத்துக்க மாட்டார். ஆனா நமக்கு மெட்ராஸ்ன்ற பேரு கண்டிப்பா அது தமிழ் மாதிரி இல்லை, அது எந்த தமிழ் இலக்கியத்திலும் இல்லை. ஆனா வள்ளலார் வந்து வரிக்கு வரி அதை வந்து சென்னையை கொண்டாடி இருப்பாரு. அதனால அது அப்படிதான் நிலைச்சு போயிருக்கும். இப்ப மதராஸ் அப்படின்னு இல்லாம வேற ஏதாவது ஒரு பெயர்ல வந்து தமிழ்ல அது இலக்கியத்துல வந்திருந்தா அது வேறு ஒன்று இருக்கும். அது வேறு ஒன்றவே இல்லை. இந்த டோபோனிம்ஸ்ல வந்து இன்னொரு இது இருக்கும், எண்டோனிம் எக்ஸோனிம்னு ஒரு பேர் இருக்கும். அதாவது ஒரு ஒரு பேரை வந்து அந்த ஊர்க்காரங்க எப்படி சொல்றாங்க, வர ஃபாரினர்ஸ் எப்படி சொல்றாங்க. இப்போ டூட்டிகொரின் அப்படிங்கிறது வந்து ஃபாரினர்ஸ் சொன்னது, தூத்துக்குடி அப்படிங்கிறது இயல்பான பேர், உச்சரிக்க முடியாம டூட்டிகொரின் வந்துடும். அப்புறம் நாமளுமே அதை இங்கிலீஷ் எழுதும்போது டூட்டிகொரின் தான் இன்னமும் எழுதுறோம், அதில் திரும்ப தூத்துக்குடின்னு எழுதுறோம். இப்போ பெங்களூரு அப்படின்னு மாத்தினாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த உச்சரிப்புக்கு தக்கன மாத்துறது அப்படிங்கிறது, இப்போ அவங்க பெங்களூருன்னு மாத்திட்டா கூட நாம பெங்களூர் தான் சொல்றோம். ஸோ அவங்க கன்னட உச்சரிப்படி மாத்தணும்னு சொல்லி மாத்தினாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ நம்ம தூத்துக்குடி அப்படிங்கறத வந்து டூட்டிகொரின் தான் எழுதணும், அங்க இன்னும் தூத்துக்குடின்னு இங்கிலீஷ்ல மாத்தல. ஸோ சில பேர் வந்து இன்னும் தமிழ் படுத்தி மாற்றணும் அப்படிங்கிறது, அது மாதிரி மாற்றினாங்கன்னா அது வந்து இன்னும் மேபி அது அரசியல் தான், எப்போ வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும், மாறி மாறி பண்ணுவாங்க அது. நீங்க சொன்னதுனால கொஞ்சம் மதுரைக்காரங்களுக்கு கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறதுக்கு சொல்றேன். நாங்க மதுரை பக்கத்துல வாழ்ந்திருந்தப்போ ஏதோ ஒரு காரணத்தால ஆங்கிலேயர்கள் மதுரைன்னு சொல்றது முடியாம மஜ்ரான்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. அதனால வந்து மதுரைக்காரங்க ரொம்ப ஸ்டைலா மஜ்ரான்னு தான் சொல்லிப்பாங்க தங்க ஊரை. நான் கூட எங்க இருக்கு இந்த ஊருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில் அது மதுரை. மஜ்ரா கோட்ஸ் அதனால ஒரு கம்பெனி கூட இருந்துச்சு. ஆமா, உண்மைதான். அது வந்து நமக்கு ஒரு அது அந்த சிலதெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக நம்முடைய பெயர்களையே வந்து ஆங்கிலேயர்கள் உச்சரிப்பது போல சொல்லிக்கிறது. நீங்க இது மாதிரி சொன்னீங்க, டூட்டிகோரின் சொன்ன மாதிரி ட்ரவாண்ட்ரம், அப்புறம் ட்ரிப்ளிகேன் தான் மட்டமான திருவள்ளிக்கேன்னு ட்ரிப்ளிகேன்னு சதிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி சொல்லிக்கிறது தான் நாங்க உயர்ந்தவர்கள் அப்படி சொல்லி போறக்க நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிறோம். அது உண்மைதான். கல்லணை கூட கிராண்ட் ஆனிகட். கிராண்ட் ஆனிகட். இது பொன்மலை தான் கோல்டன் ராக்னாச்சா திருச்சி பக்கத்துல? கோல்டன் ராக்னு நினைக்கிறேன். கோல்டன் ராக்னு இந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. அது
அப்புறம் ஆம், இது புழலேரிக்கு வந்து ரெட் புலிக்காட் ஹில்ஸ்ன்ற ரெட் ஹில்ஸ்ன்ற பேர் பின்னாடி வந்ததா இல்ல முன்னாடி வந்ததா தெரியல எனக்கு. அது பழவேற்காடு பழவேற்காடு, செங்குன்றம் புலிக்காட்டு வந்து செங்குன்றம் பழவேற்காடு. புலிகேட் லேக். ஆமா. ம். அதுக்கும் புலிக்கும் தொடர்பே கிடையாது. அங்க காடும் கிடையாது, அது ஏரி. இல்ல ஆமா. நீங்க பழவேற்காடு. இது இது பாஸ்டன் கிட்ட ஒரு லைப்ரரி இருக்கு, அங்க போயிருந்தேன். இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சர்ச்சில் இருந்து ஒரு 40 பேர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, மதுரை பக்கத்துக்கு வரணும்னு வர்றாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஹீத்தன்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணணும்னு வர்றாங்க. இது ஓகே. சொல்கிறது 1700s. அவங்க நோட்ஸ் எழுதியிருக்காங்க, டெய்லி நோட்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க சென்னையில் வந்துட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஓவர்லேண்ட் தே கம் டு மதுரை. காரணம் மதுரை இஸ் த சீட் ஆஃப் தமிழ் கல்ச்சர்னு. அவங்க அவங்க இருந்த இடம் கூட இப்போ ஒரு வீட்டுக்கு அடையாளம் வச்சுருக்கேன். இந்த மதுரை போய் பார்த்தேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, தனியாக வச்சுருக்காங்க. அவங்க டைரி நோட்ஸில் எழுதுகிறாங்க, அவங்க வந்தவங்க 40 பேர், ஆனால் மதுரை போய் சேர்ந்தவங்க 25 பேர் தான். மீதி 15 பேர் புலிக்கு இடுறாங்கன்னு எழுதுகிறாங்க. தே சே 15 were eaten by tigers. இது எந்த காலம்? 1700sல இது நடந்தது. நான் அந்த லைப்ரரி நான் வந்து ஐ ட்ரை டு லொக்கேட்டட். இது வந்து நம்ம ஊரில் புலி எல்லாம் தேவர் ரோமிங் அரவுண்ட் தமிழ்நாடு 200 என்னுடைய வருஷத்துக்கு அப்பா முன்னாடி. மரத்தால என்னுடைய அப்பா கூட இப்போ மனுஷ புலியை தான் ஓடின்னு இருக்குது. எங்க அப்பா கூட சொல்லுவாரு, அவருடைய காலகட்டத்திலேயே வந்து சென்னையில மயிலாப்பூருக்கு கொஞ்சம் வட பகுதியில வந்து நரி நாயும் நரியெல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கு. அது காட்டு பகுதியா இருந்ததுன்னு சொல்லுவாரு. என்னால சென்னைக்குள்ள ஒரு காட்டு பகுதினா ஐஐடியை தவிர வேற எதையுமே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி என் அம்மாவுக்கு வந்து அடையாருக்கு தெற்கு உள்ள பகுதியெல்லாம் சென்னையே கிடையாது. அவங்கள பொறுத்தவரையில அது கிட்டத்தட்ட வேற ஊர். நான் வந்து கிண்டிக்கு காலேஜுக்கு வந்தப்போ நீ ஊரை விட்டு வெளியில போய் படிக்கிறப்பான்னு சொன்னாங்க. நான் மயிலாப்பூர்ல இருந்து வர்றேன். நான் மயிலாப்பூர்ல இருந்து கிண்டியே அவங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு ஊர் மாதிரி இருந்திருக்கு. அப்போ எவ்வளவு வேகமா நம்ம நகர வளர்ச்சி இருந்திருக்குன்னு தெரியுது. நன்றிங்க ஐயா. வேற யாருக்கும் கேள்வி இல்லாத பட்சத்துல நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். வேற ஆமா, யாருக்கும் 10 ஆயிடுச்சு. இன்றைய உரை வந்து ரொம்ப இடம்பெயரும் இடம்பெயர்கள் 7:5 வந்து ரொம்ப அழகா வந்து செறிவா முனைவர் சங்கர சரவணன் நமக்கு வந்து தொகுத்து வழங்கினாரு. எப்பயுமே அவரோட உரை நான் இதுக்கு முன்னாடி அவரோட உரைவழி நிகழ்ச்சிகள்ல கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கவனத்தை விட்டுட்டோம்னா அங்க வந்து இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரிதான் அவரோட உரைகள் எப்பயுமே இருக்கும். இன்னைக்கும் அந்த மாதிரி செறிவான உரை, நிறைய தகவல்கள், புத்தகத்துல இருக்க முக்கியமான அம்சங்களை வந்து எடுத்துட்டு வந்து எடுத்து அதை ரொம்ப எளிமையா வந்து நம்ம எல்லாருக்கும் விளக்குனாரு. அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களோட கலந்துகிட்டு வந்து உங்களோட நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களோட பொறுப்பு அந்த மாதிரியான பொறுப்பு. அந்த இதுலயும் வந்து எங்களோட வந்து இந்த நேரம் செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நூலாசிரியர் வந்து கலந்துக்க முடியல, அவருக்கு ஒரு வேற பணி இருக்கிறதுனால கலந்துக்க முடியல. உங்களுக்கு யாருக்கும் வந்து கேள்விகள் இருக்கு, இதை தொடர்ந்து வந்து நூலாசிரியர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம அந்த கேள்விகளை அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சங்கர சரவணன் ஐயாவும் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டுக்கலாம். பங்கேற்பாளர்கள் எப்பயும் போல இந்த உரைக்கும் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப இன்வால்மெண்ட் ஓட வந்து கேள்விகள் கேட்டுட்டு அதே மாதிரி வந்து தற்கால காலத்துல மாற்றம் அடைஞ்சது, தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னலாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம விரிவா பேசணும். இது எல்லாமே வந்து ஒரு ஆய்வை வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லாம ஒரு மனித பரிமாண வளர்ச்சியை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. அந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இந்த இது குரூப்பை இன்னும் வந்து இந்த டிஸ்கஷன்ஸை வந்து இன்னும் மெருகேற்றிய அனைவருக்கும் நன்றி. தயாரிப்புக்கு உதவிய ஸ்வர்ணா, சுபத்ரா, ஸ்ரீதேவி, நாகா அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் 6 வந்து இன்னொரு ஆஃபீஸர் பேச வராங்க, ஸ்ரீதரன் மதுசூதனன் ஐயா, ரிட்டையர்டு IAFS ஆஃபீஸர். அதே மாதிரி சனிக்கிழமை 9 மணிக்கு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.